இந்த ஊழியத்தை ஆரம்பித்து 50 வருடங்களை நிறைவேற்ற ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு பாராட்டின அவருடைய மகா பெரிய தயவிற்காக, இரக்கத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த தரிசனத்தோடு இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை இந்த 50 வருடங்களும் கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையிலே நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறார். எஞ்சியுள்ள காலத்திலும் அவருடைய வருகை பரியந்தம் அவர் உண்மையுள்ள தேவனாய் நிச்சயமாக தரிசனத்தின் பாதையிலே அவர் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வண்ணமாகத்தான் இந்த ஸ்தோத்திர பண்டிகை நாம் கூடுகிறோம், அனுசரிக்கிறோம். வேதாகமத்திலே 50 என்று சொன்னாலே அது விடுதலை என்று வேதத்தில் பொருள்படுகிறது. 49 ஓய்வு வருடங்கள், 7 into 7 49. அது முடிந்துவிட்டால் ஜூபிலி என்று சொல்லி வேதத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அழைக்கப்படுகிறது. அந்த யூபிலி என்பது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆலோசனை மாத்திரமல்ல, ஒரு பெரிய வாய்ப்பும் ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஒரு பிரமாணமுமாய் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யூபிலியை அவர்கள் சரியாக வேதத்தினுடைய பிரமாணத்தின்படி அனுசரிக்கவில்லை. இந்த உலகத்திலே எந்த தேசத்திலும் எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு விசித்திரமான அதிசயமான ஒரு பிரமாணம் இந்த யூபிலி பிரமாணம். யூபிலி பிரமாணம் என்னவென்றால், அது என்னுடைய செய்தி அல்ல, ஆனால் முகவரியாக சில காரியங்களை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அந்த பிரமாணமானது ஒடுங்கி போய் பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கிற எந்த ஒரு குடும்பமும் திரும்ப தலையெடுக்க தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு தான் அந்த யூபிலி ஆண்டு. கடனில நிலத்தை இழந்து, தங்கள் உடைமைகளை இழந்து, தங்களுக்குரியவைகளை வறுமையினாலும் பாவத்தினாலும் அறியாமையினாலும் புத்தியினத்தினாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு குடும்பம் இழந்து நகோமியை போல எல்லாத்தையும் பறிகொடுத்து ஒண்ணுமில்லாம அவள் சொல்லுகிறாள், நான் நகோமி என்று என்னை ஏன் அழைக்கிறீர்கள், மாறா என்று அழைங்க. ஆண்டவர் எனக்கு கசப்ப தந்தா, என் வாழ்க்கை கசந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு விடுதலை தான் இந்த யூபிலி ஆண்டு. அந்த 50வது வருடம் வரும் பொழுது எதெல்லாம் இவர்கள் அடமானமாய் வைத்தார்களோ, கடனாய் வைத்தார்களோ, அதெல்லாம் அவரவருக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வைத்தார். இப்போ நம்ம ஊரில் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன, நம்ம ஊரில் அதெல்லாம் இல்லை. ஒரு சில வருஷத்துல ஏலம் விட்டுருவான். அத்தனை வருஷம்லாம் தாக்கு பிடிக்காது. மீட்க முடியவில்லை தாங்கள் இழந்தவைகளை, கொடுத்தவைகளை. ஆனால் ஆண்டவர் ஒரு பிரமாணம் கொடுத்தார். அப்படியே நீ இழந்து விட்டாலும், வாழ வழி இல்லைனாலும், எல்லாம் பறிகொடுத்தாலும் அந்த 50வது வருடத்திற்கு தான் அந்த குடும்பம் காத்திருக்கும். எப்ப அந்த விடுதலையின் ஆண்டு வரும், எப்ப என்னுடைய மீட்பின் வருடம் வரும், எப்பொழுது அந்த அனுக்கிரக காலம் எனக்கு வரும். ஏன்னா நான் இழந்ததை எனக்கு தேவன் திரும்ப கொடுப்பதற்கு எனக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அது கிருபையினால, ஈவாக, தயவாக, இன்னும் சரியாய் சொன்னா பிச்சையாக அவர் கொடுக்கிற ஒரு பெரிய காருண்யம், தயவு தான் அந்த 50வது ஆண்டு. ஆகவே ஒருவேளை இந்த ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடுகிற
இந்த 50வது வருடத்தினுடைய நன்றி செலுத்துகிற இந்த கூடுகையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையாகிலும் இழந்திருப்பீர்கள் என்றால், பறிகொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் கையை விட்டு அது போயிருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் கிருபையாய் தயவாய் தம்முடைய இரக்கத்தின்படி அதை உங்களுக்கு திரும்ப மீட்டு கொடுத்து உங்கள் கண்களும் ஒரு யூபிலியை காணும்படி கர்த்தர் செய்வாராக. ஏன்னா இந்த செய்தியினுடைய ஆரம்பத்தில் தானே வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உடைய வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேனப்பா, என் வாழ்க்கையில சில நேரங்களிலே இழந்தது தெரியும், சில நேரங்களிலே நம் இழந்தது தெரியாது, நம் எதை பறிகொடுத்திருக்கிறோம் என்பது கூட நாம் அறியாமல் இருக்கலாம், நம்மை கைவிட்டு போனது கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இருக்கிற இடத்துல கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யும் போது உங்க குடும்பத்திற்காகவோ அல்லது உங்க பிள்ளைகளுக்காகவோ உங்க பேர பிள்ளைகளுக்காகவோ அல்லது உங்கள் வியாபாரத்துக்காகவோ உங்கள் தொழிலுக்காகவோ எதற்காக வேண்டுமானால் இருக்கலாம், நீங்கள் அதை செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு தயவை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படுவதாக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே எனக்கு அந்த யூபிலியை தருவீராக, எனக்கு ஒரு விடுதலையின் ஆண்டு வருவதாக. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே எனக்கு அந்த விடுதலை ஆண்டை தருவீராக. நான் இழந்தவைகளை மீட்டெடுக்கிற வருடமாய், நான் பறிகொடுத்தவைகளை திரும்ப பறிமுதல் செய்கிற வருடமாய், ஆண்டவரே எதெல்லாம் என் கையை விட்டு போனதோ, என் எல்லையை விட்டு போனதோ, என் கைமீறி போனதோ, அவைகளை நான் இழந்து கொள்ளுகிற நாட்களாய் இந்த ஸ்தோத்திர பண்டிகை எனக்கு மாற்றி தருவீராக. இழந்தவைகளை இழந்தவளாகவே இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னை விட்டு போனவைகள் போனவைகளாகவே இருக்கக்கூடாது. தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அதுபோல கர்த்தருடைய ஆவியானவர் நான் திருப்பி கொள்ள எனக்கு கிருபை செய்வீராக. வாய்களை திறந்து ஜெபிங்க. சில குடும்பங்களில் கர்த்தர் அந்த யூபிலியின் அனுபவத்தை இந்த வருடத்தில் தருவாராக. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் ஒரு பண்டிகைக்குள்ள, ஒரு விடுதலைக்குள்ள, ஒரு ஸ்தோத்திர அனுபவத்துக்குள்ள, ஒரு தேவனுடைய யூபிலியின் ஆண்டின் அனுபவத்துக்குள்ள கர்த்தர் இந்த சபையை நடத்தி செல்ல விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானால் இருக்கலாம், அது எவ்வளவு பலமான எல்லைக்குள்ளும் போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் நினைத்தால், கர்த்தர் நினைத்தால், கர்த்தர் நினைத்தால் மிதக்க முடியாத கோடாரியை கூட அவர் மிதக்க செய்ய வல்லமையுடையவர். அந்த இரும்பை மிதக்க பண்ணுகிற தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்து போனவைகள், மூழ்கி போனவைகளை திரும்ப மிதக்க பண்ணுகிற ஒரு தேவனுடைய கோல் இன்றைக்கு உங்கள் எல்லைக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்க தொழிலுக்குள்ள, உங்க சரீரத்துக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் வருவதாக. விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். செய்தியின் ஆரம்பத்திலே கர்த்தர் சில குடும்பங்களிலே ஒரு யூபிலியின் அனுபவத்தை தரும்படிக்கு கட்டுகளை தேவன் உடைக்க விரும்புகிறார், முகத்தடிகளை தேவன் முறிக்க விரும்புகிறார், பிணையல்களை தேவன் அறுத்து போட விரும்புகிறார், சங்கிலிகளை தேவன் உடைத்தறிய விரும்புகிறார். பலமான தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், பலமான தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். சாபத்தின் வல்லமைகள் முறிக்கப்படுவதாக, அந்தகார வல்லமைகள் முறிக்கப்படுவதாக, பில்லிசூனிய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. மாந்திரீக தந்திரீக கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களின் எல்லைகளை விட்டு, பிள்ளைகளுடைய எல்லைகளை விட்டு, அவருடைய படிப்பின் எல்லைகளை விட்டு, திருமணத்தின் எல்லையை விட்டு, கற்பத்தின் எல்லையை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம். ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. என் குடும்பத்துக்கு யூபிலி வரட்டும், என் பிள்ளைக்கு யூபிலி வருவதாக, என் பொருளாதாரத்துக்கு யூபிலி வருவதாக, என் ஆரோக்கியத்துக்கு யூபிலி வருவதாக. ஒரு ராபாதானா மஷந்தரா பலா. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு விடுதலையை, ஒரு விடுதலையை, ஒரு விடுதலையை, ஒரு விடுதலையை கர்த்தர் அனுப்புகிறார், ஒரு விடுதலையை அனுப்புகிறார். உன்னுடைய கூன் நிமிர்த்தப்படட்டும். குனிந்திருந்த நாட்கள் போதும், உன் தலை உயர்த்தப்படுவதாக. வெட்கப்பட்ட இடங்களிலே, நீ அவமானப்பட்ட இடங்களிலே, பரிகசிக்கப்பட்ட இடங்களிலே, தோற்று போய் தலை கவிழ்ந்த இடங்களிலே கர்த்தர் உன் தலையை நிமிர்த்தும்படி வந்திருக்கிறார். அவர் உன் தலையை நிமிர்த்த
நிறுத்தும்படி வந்திருக்கிறார். உன்னை உயர்த்த, உன்னை மீட்டெடுக்க ஒரு கிருபை, ஒரு கிருபை, ஒரு கிருபை கடந்து வருகிறது. தூக்கி எடுக்கிற கிருபை, தூக்கி எடுக்கிற கிருபை, உயரத்திலே நிறுத்துகிற கிருபை. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே இந்த வருடம் இந்த ஊழியத்துக்கு உயர்ந்த அடைக்கலத்தின் வருடமாய், உயர்ந்த அடைக்கலத்தின் வளமாய், மலை மேல் இருக்கிற பட்டணமாக, மலை மேல் ஜொலிக்கிற பட்டணமாக உன்னை கர்த்தர் மாற்றும்படிக்கு உன் கையை பிடிக்கிறார். அவருடைய கையை பற்றிக்கொள், அவருடைய கையை பற்றிக்கொள், அவருடைய கையை பற்றிக்கொள். உன்னை விட்டு விலகின கைகள் அவர் உன் கையை பிடிப்பதற்காகவே. ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படிக்கு இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். உன் நுகத்தடிகள் உடைக்கப்படும், உன் நுகத்தடிகள் உடைக்கப்படும். நீ எதை நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரோ என்று ஏங்கி வந்திருக்கிறாயோ, அதற்கு தான் கர்த்தர் பேசுகிறார். நீ செய்தியை கேட்பதற்கு முன்பதாகவே உன் எல்லைக்குள்ளே தேவ தூதர்கள் இறங்கும்படிக்கு, தேவ வல்லமை இறங்கும்படிக்கு, உன் வீடுகளுக்குள்ளே, உன் எல்லைகளுக்குள்ளே, நீ சபிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்ட எல்லைக்குள்ளே உனக்காக யுத்தம் பண்ணுகிற மீகாவேலை தேவன் களம் இறக்குகிறார். உனக்காக மீகாவேல் களம் இறங்குகிறதை உன் கண்கள் பார்க்க போகிறது. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் சிலருடைய நுகங்களை முறிக்கும்படிக்கு வந்திருக்கிறார், முறிக்கும்படிக்கு வந்திருக்கிறார், முறிக்கும்படி வந்திருக்கிறார். உன் தலையை நிமிர்த்துவா, உன் தலையை நிமிர்த்துவா. உன் கண்கள் மகிமையை காண்கிற வருடம், 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 உன் கண்கள் மகிமையை காண்கிற வருடம். ரிபாலாதார மௌஷம் தரபா ரிக்கபௌரபலன் துரனமத்யாஷ்யா கபரமனா. ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி இரண்டு கைகளையும் உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும். ஆண்டவரே என்னோடு கூட பேசும். ஆண்டவரே உடைய வார்த்தையின் சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன். நீர் என்ன என்னோடு பேச விரும்புகிறீரோ அதை நீர் பேசுவீராக. ரீபலதுனமா ஷியந்தரலபா ரீகபௌரமந்துடனமத்யாரக்கலபௌதியானா ஷியந்தரலபா ரீபலா குரபௌதியானா துரனமௌஷியந்தரலபா கபரபௌரியாந்தரலமா. தடைகளை கர்த்தர் உடைப்பீராக, தடைகளை கர்த்தர் உடைப்பீராக, தடைகளை கர்த்தர் உடைப்பீராக, தடைகளை கர்த்தர் உடைப்பீராக, தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நீர் செய்வீராக. நீர் பேச விரும்புகிறதை பேசுவீராக. நீர் வெளிப்படுத்த விரும்புகிறவைகளை வெளிப்படுத்துவீராக. அதை தடை செய்கிற எல்லா மனுஷிக வல்லமைகள், சுயத்தின் வல்லமைகள், அந்தகார கிரியைகள், எல்லையில் கிரியை செய்கிற எல்லா டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெயத்தை எடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை பலமாய் கடந்து வருவதாக, உம்முடைய வார்த்தை பலமாய் கடந்து வருவதாக. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவின தேவனுடைய ஆவியானுடைய சத்தம், பரிசுத்த தேவனுடைய சத்தம் சபையாகிய தோட்டத்துக்குள் இந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உம்முடைய சத்தம் தொனிப்பதாக, உம்முடைய சத்தம் துணிப்பதாக, உம்முடைய சத்தம் துணிப்பதாக, உம்முடைய சத்தம் துணிப்பதாக. நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி எங்கள் செவிகளை ஆயத்தப்படுத்துகிறோம், எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் நம் மத்தியில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுக்கும்படி என்னை அன்போடு அழைத்ததான அன்பான தேவ ஊழியர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
உங்களுடைய பாஸ்டரை நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நெருக்கமான பழக்கம் கிடையாது. ஆனால் பாஸ்டர் ரஞ்சித் எனக்கு தெரியும். அவர் என்னுடைய மாணவர். வேதாம கல்லூரியிலே நான் அவருக்கு போதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் தந்தார். போதித்தேன், இப்பொழுதும் போதித்து கொண்டிருக்கிறேன். அந்த அறிமுகத்தின் மூலமாக இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையோடு நிற்கும்படி கர்த்தர் பாராட்டின அவருடைய கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நான் வேறொரு செய்தியோடு கூட தான் வந்தேன். ஆனால் மேடையில் ஏறி நின்று கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்தும் பொழுது என் உள்ளத்தில் ஆண்டவர் நினைப்பூட்டின ஒரு வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் மிகவும் பழக்கமான ஒரு வேத வசனம்தான். ஆகிலும் கடந்த வருடம் முழுவதிலும் கிட்டத்தட்ட மோதன இயர் ஆண்டவர் என்னோடு கூட அந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் பல கோணங்களில் பல விதங்களில் தேவன் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு அதிகாரமாக அந்த குறிப்பிட்ட அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு மாற்றினார். பல இடங்களில் பல கோணங்களில் பல ஆழமான சத்தியங்களை கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக அந்த அதிகாரத்தின் மூலமாக கர்த்தரினோடு கூட இடைப்பட்டார். அந்த வசனத்தை இந்த மாலை வேளையிலே திரும்பவும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி என் உள்ளத்திலே நான் ஆவியிலே உந்தப்பட்டபடியினால் அந்த வசனத்தை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் அநேக அற்புதங்களை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அவர் செய்த அற்புதங்களில் மிகவும் ஆச்சரியமாய் பார்க்கப்பட்ட அற்புதம் மரித்தவர்களை உயிரோடு கூட அவர் எழுப்பின அற்புதம். அவருடைய 3.5 வருட ஊழியத்தில் அவர் 3 பேரை உயிரோடு கூட எழுப்பினார். யவீருனுடைய மகள் ஒரு சிறு பெண்ணை உயிரோடு கூட எழுப்பினார். நாயின் ஊர் விதவையினுடைய மகன் வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். நாம் வாசித்த வேத பகுதியில் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு என்கிற வாலிபனுக்கும் சற்று வயதிலே மூத்த ஒரு மனிதனை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். அப்ப ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவர் கொடுக்கிற உயிர்மீட்சி, ஆண்டவர் கொடுக்கிற ஜீவன், ஆண்டவர் கொடுக்கிற நாம் அடிக்கடி இப்பொழுது கேட்கிற வார்த்தை எழுப்புதல், அதுதான் உயிர்மீட்சி. செத்து போன ஒன்றை திரும்ப எழுப்புவது, மாண்டு போன ஒன்றின் உயிர் திரும்ப மீட்டெடுக்கப்படுவது, அதற்கு பெயர் தான் உயிர் மீட்சி. போன உயிரை திரும்ப கொண்டு வர்றது. அதை தான் ஆண்டவர் உங்களோடு கூட ஆரம்பத்திலே பேசினார். ஏன்னா நான் அதை சொல்லணும் என்று திட்டமிட்டு வரவில்லை. ஆனால் என் உள்ளத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் உணர்த்தின ஒரு வார்த்தை, இழந்து போனவைகள் மீட்டெடுக்கப்படுகிற வருடம் தான் யூபிலி வருடம். இழந்து போன யவீருவினுடைய மகள், அவளுடைய ஜீவன் மீட்டெடுக்கப்பட்டது.
இழந்து போன வாலிபனுடைய ஜீவன் மீட்டெடுக்கப்பட்டது. இழந்து போன வயதிலே மூத்த லாசருவின் ஜீவன் மீட்டெடுக்கப்பட்டது. அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய சபைக்குள்ளே, தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற 3 தரப்பட்ட மக்களையும் அவர் எழுப்ப விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் தேவ சபையா இருக்கிற நமக்குள்ளே சிறு பிள்ளைகளும் எழுப்பப்பட வேண்டும், வாலிபர்களும் எழுப்பப்பட வேண்டும், வயதிலே மூத்தவர்களும் எழுப்பப்பட வேண்டும். அதைத்தான் 1 யோவானில் எழுதும் பொழுது, பிள்ளைகளே உங்களுக்கு எழுதுகிறேன், வாலிபரே உங்களுக்கு எழுதுகிறேன், மூப்பர்களே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய 3 தரப்பட்ட மக்களை உணர்த்துகிற விதத்தில் இயேசு இந்த 3 எல்லையிலும் அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளையும் ஆண்டவர் எழுப்பும்படி விரும்புகிறார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இன்னைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகள் இங்க அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா பல வருடங்களுக்கு முன்பதாக இப்படிதான் ஒரு கூட்டத்தில் ஒரு சிறு பையன் அமர்ந்திருந்தான். அமர்ந்து உட்கார்ந்து அவனுக்கு கண்ணு வலி. அப்போ இந்த மெட்ராஸ் செய்யணுவாங்க இல்லையா, கண் வலி வந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் கண்ணை திறக்க முடியாமல், அவன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தபடினால அவன் முன்னாடி உட்காந்து பிரசங்கத்தை கேட்க முற்பட்டு கண் வலியில் அப்படியே படுத்து தூங்கிட்டான். அது ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. முன்வரிசையில் உட்கார்ந்துருந்தான். அப்படி தூக்கத்தின் நடுவில் திடீர்னு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ண பிரசங்கியார் பயங்கர எழுப்புதலோடு கூட, பயங்கர ஒரு உரத்த சத்தத்தோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லி பிரசங்கம் பண்ணும் பொழுது தூங்கிட்டு இருந்தவன் தூக்கம் கலைஞ்சி திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா 2 பேர் மேடையில் அந்தரங்கத்தில் நிற்கிறாங்க. அதான் அந்தரத்தில் நிற்கிறாங்க. தரையிலையும் இல்லை, மேலே இல்லை, 2க்கு நடுவில் அவங்க குதிச்ச நேரத்தில் இவன் கண்ணு திறந்து பார்த்துருக்கிறான். அதனால அவங்க பார்த்தா எங்கடா ஏர்ல நிற்கிறாங்க, காத்துல நிற்கிறாங்க. அதில் ஒரு ஆள் அந்த பிரசங்கியார், அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறாரு. இன்னொரு ஆள் அந்த சின்ன பையனோட அப்பா. இவர் இங்கிலீஷில் பேசுறது, அவர் தமிழில் மொழிபெயர்க்கிறார். இதை பார்த்த உடனே உனக்கு கண்ணு வலி அதெல்லாம் மறந்து ரொம்ப விழிப்பாக உட்காந்து என்னதான் நடக்குதுன்னு பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சோன்னே, அந்த ஊழியக்காரர் பண்ண பிரசங்கம் அவனுடைய தகப்பனார் அதை மொழிபெயர்க்கிறது. ஏன்னா அன்னைக்கு தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்குது நம்ம அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு. அது வரைக்கும் அவர் இங்கிலீஷ் தெரிஞ்சதா வீட்டில் என்ன செய்யல, காட்டிக்கல. இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை வந்தது, என்னன்னா நம்மளும் ஒரு நாள் பெரிய ஆளாகி இதே மாதிரி இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணணும், இதே மாதிரி இங்கிலீஷ்லேருந்து தமிழ் என்ன செய்யணும், மொழிபெயர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த 4வது படிக்கிற அந்த சின்ன பையனுடைய உள்ளத்துக்குள் விதையாக விழுந்தது. அந்த விதையை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த விதை அவனுக்குள்ள வளர ஆரம்பித்து அவனை ஊழியக்காரனாக உருவாக்கி இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்குது. அப்ப 4வது படிக்கிறப்ப இருதயத்துக்குள்ள அந்த விதை விதைக்கப்பட்டு அது முளைத்து இவ்வளவு பெரிய விருட்சமாக வளர முடியும் என்று சொன்னால், இங்க இருக்கிற சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் எழுப்ப முடியும். நான் எப்பொழுதுமே போற இடத்துலலாம் இவங்களை மறக்காம மைண்ட்ல வச்சுப்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் சிறு பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ணி என் செய்தியை கொடுக்குறேன்னா, பெருசுகளை திருத்த முடியாது. 1 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியாத அவர் பிரசங்கம் பண்ணிடுவார். என்ன நம்ம கேட்காத பிரசங்கமா, நம்ம பார்க்காத சோத்திர பண்டிகையா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வயதில் மூத்தவங்களுக்கு என்ன செய்யும், இருக்கும். அது மாத்திரம் இல்லை, பெரியவர்களுக்கு அநேக கவலைகள் இருக்கும்.
மனசுக்குள்ள இங்க உட்கார்ந்து இருந்தாலும் பல கவலை இருக்கும். அதுல ஒரு கவலை கரெக்டா முடிச்சிருவாரா இவர் அப்படின்ற கவலை. ஆனா இவர்களுக்கு அவன் மண்டை பின்னாடி இருக்கும், மண்டை பின்னாடி இருக்கும், காது முன்னாடி இருக்கும் இவங்களுக்கு. அதனாலதான் வீட்டில் நீங்க பாருங்க, கணவன் மனைவி நீங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பீங்க, அவன் எங்கேயோ விளையாடிட்டு இருக்கிறான் நினைச்சி போட்டிருப்பீங்க. ஆனா கரெக்டா அடுத்த நாள் சொல்லுவான், நேற்று சண்டையில் இதானம்மா நீ சொன்ன அப்படின்வான். அப்பதான் தெரியும் அவன் அங்க உட்கார்ந்து இருந்தாலும் காது எங்க இருந்துச்சு. பெரியவங்களுக்கு எப்படின்னா ஆள் இங்க இருக்கும், உருவம் இங்க இருக்கும், ஆனா காது எங்க இருக்குன்னே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. அல்லேலியோ சொல்லுவாங்க, ஆமேன் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா என்ன சிரிப்பாங்க, எல்லாம் நடக்கும், கையை உயர்த்துவோம், எல்லாம் நடக்கும். ஆனால் பிரசங்கம் மட்டும் காதுக்குள்ளே போகாது, ஏன்னா காது இங்கே இருக்காது. ஆனால் இவங்க இங்கே இல்லாதது போல இருக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன், பாஸ்டர் சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் பையன் ஒரு இடத்துல உட்கார மாட்டான் பாஸ்டர், ஓடுவான் பாஸ்டர், வந்து தூங்கிடுவான் பாஸ்டர். நான் சொல்கிறேன், எங்கேயோ இருக்கிறதுக்கு இங்கே வந்து தூங்கிட்டோம், எங்கேயோ சுற்றுறதுக்கு சர்ச்சுக்குள்ளே சுற்றுட்டோம், எங்கேயோ விளையாடுறதுக்கு சர்ச்சுக்குள்ளேயாவது என்ன செய்யிட்டோம், அந்த தேவ பிரசன்னத்தில் என்ன செய்யிட்டோம். ஏன்னா அப்படித்தான் நாங்களாம் விளையாண்டோம். கன்வென்ஷன் நடக்கிறப்ப நாங்களாம் ஸ்பீக்கர் ஒயரை கலட்டி விட்டு பார்க்குற விளையாட்டெல்லாம் விளையாண்டவங்க. அப்படி அப்படி கழட்டி விட்டுட்டா என்ன ஆகுதுன்னு முக ரியாக்ஷன்லாம் தெரியும்ல. உடனே வரலன்னு எல்லாரும் மூஞ்சியும் பார்த்து டப்புன்னு என்ன செய்வோம், சேர்த்து வச்சுட்டு கள்ளத்துக்கு வச்சுட்டு வந்துடுவோம். என்ன நல்ல வேலை என்ன மாதிரி ஆளெல்லாம் இல்லை, இப்போ ஒயரெல்லாம் கீழே வைக்கல, கர்த்தருடைய கிருபையில. ஏன்னா என்ன மாதிரி அபிஷேகம் பெற்றவன் எவனாவது இருந்திருந்தான்னா என்ன செய்வாங்க, ஏன்னா அது என்னன்னே எங்களுக்கு தெரியாது, அப்படிதான் இருந்தோம். ஆனால் ஸ்பீக்கர் ஒயர் கலெக்டர்னு எங்களையே ஸ்பீக்கர் ஆக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. அவர் வார்த்தையை பேசுகிறவர்களாக, அவர் வசனத்தை சுமக்கிறவர்களாக, அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக. ஆகவே இந்த சிறியவர்களில் யாரையும் அற்பமாக என்ன செய்ய வேண்டாம். ஏன்னா இதுதான் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதுதான் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா அதனால இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒருவேளை சோர்ந்து போனா கூட கர்த்தர் இவர்களை தட்டி எழுப்ப வல்லமையுடையவராயிருக்கிறார். ஏன்னா வேதத்தில் அப்படிதான் பார்க்கிறோம். பெருசுங்கள்லாம் பசியா இருக்கிறப்ப ஆண்டவர் பயன்படுத்தினது ஒரு சின்ன பையனுடைய சாப்பாட்டை எடுத்துதான் பெருசுகளுடைய சோர்வையே போக்கினார். அதனால கர்த்தர் யாரையும் எப்படியும் பயன்படுத்த வல்லமையுடையவர். சிறு பிள்ளைகளும் தேவை, வாலிபரும் தேவை. இங்க இருக்கிற வாலிபர்களையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நான் வாலிபன் தானே, எனக்கு என்ன ரோல்? அப்படி அல்ல. தேவனுடைய சபையில, ஆதி சபையில வாலிபர்களுக்கு ஒரு பங்கு இருந்தது. அனனியா சப்பீரால் செத்த பொழுது அடக்கம் பண்ணதே யார்தான்? அவன் அடக்கம் பண்றதுக்கு வர்றானாலே செத்தது சாதாரண சாவு இல்லை, ஹார்ட் அட்டாக்ல சாவுல வந்தது. ஹார்ட் அட்டாக் தான், ஆனா நார்மலா வரல. பேதுருவின் தீர்க்க தரிசனத்தினால வந்த ஹார்ட் அட்டாக். என்ன அப்ப திடீர்னு சர்ச்சுக்குள்ள வந்தால பாஸ்டர் பேசுற ஒரு தீர்க்க தரிசனத்துல ஹார்ட் அட்டாக் ஆகி பட்டார்னு கீழே விழுந்தா, அடுத்து புருஷன் முன்னாடி 2 பேரும் 1 by 1 கீழே விழுந்தா, சபையில் இருக்கிற சில மறைவான அனனியா சப்பீராலாம் என்ன செஞ்சுவாங்க? ஆமா, படபடன்னு போனை எடுத்துட்டு என்ன செஞ்சிருவாங்க? ஏன்னா அடுத்த அட்டாக்கு நமக்கா இருக்குமோன்னு பயத்துல. ஆனா அந்த வாலிபர்கள் அவன் மனசாட்சி தெளிவா இருந்ததுனால தான், அவன் சுத்தமா இருந்ததுனால தான், அவன் பரிசுத்தமா இருந்ததுனால தான் சபையில் செத்த ஈக்களா இருந்த அனனியாவையும் சப்பிராலையும் சுத்தம் பண்ணுகிற ஊழியத்தை அந்த வாலிபர்கள் செய்தார்கள். அப்ப இந்த சபையிலையும் கர்த்தர் வாலிபர்களை பயன்படுத்த முடியும். லாசருவையும் கர்த்தர் பயன்படுத்தினது போல மூப்பர்களாய் இருக்கிற, வயதில் மூத்தவர்களாய் இருக்கிற, ஏன்னா தேவன் பயன்படுத்துவதற்கு வயது ஒரு தடை. பைபிள் சொல்லுது, இயேசு பிறந்த பொழுது வயசான கிழவன் சிமியோன் தேவ ஆவியின் ஏவுதலினாலே எங்க வந்திருந்தாரா?
வயசாயிருச்சுங்க உடம்புக்கு, வயசாயிருச்சு உருவத்துக்கு, வயசாயிருச்சு ஆரோக்கியத்துக்கு. ஆனா அபிஷேகத்துக்கு மட்டும் என்ன இல்லை, வயசாகல பாருங்க. அந்த வயசான காலத்துல கூட ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வரும்படி அங்கே ஆண்டவர் அவனை நடத்தினார். அவனுடைய கைகளிலே இயேசுவை ஏந்தி அவருடைய இரட்சணத்தை காணும்படி கர்த்தர் செய்தார். அப்போ நான் ரொம்ப வயசாயிட்டேன், என்ன அவ்வளோதான், ரிட்டையர்டு கேஸில் வந்துட்டேன், என்ன ரிட்டையர்டு ஸ்டேஜில் வந்துட்டேன், இனிமேட்டுக்கா என்னைய அப்படின்னா சில நேரங்களில் கடைசி ஸ்டேஜில் தான் கர்த்தர் மகத்துவங்களையும் அதிசயமானவங்களையும் ஆச்சரியமானவைகளையும் நம்முடைய கண்கள் காணும்படி செய்வார். சிமியோன் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் காண ஆசையா இருந்ததை அநேகர் விரும்பி என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனா சிமியோனுடைய கண்கள் அந்த வயசான காலத்துல காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். அப்ப தேவன் இயேசு 3 தரப்பட்ட மக்களையும் எழுப்ப விரும்புகிறார். அப்படி எழுப்பின ஒரு வேத பகுதி தான் நான் வாசித்த வேத பகுதி. ஒரு மரண வீட்டில இயேசு சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மரண வீட்டில் மகிமையை பேசும் இயேசு. மரணம் என்று சொன்னால் பிரிவு, மரணம் என்றால் அழுகை, மரணம் என்று சொன்னால் புலம்பல், மரணம் என்று சொன்னால் ஒப்பாரி. ஆனா அந்த வீட்டில் இயேசு எதை பேசுகிறார்? மகிமையை குறித்து பேசுகிறார். ஏன் இயேசு மரண வீட்டிலும் மகிமையை பேசுகிறார் என்றால் அவர் இயேசு, அதனால அப்படித்தான் பேசுவார். ஏன்னா அவர் புத்தர் இல்லை. நீங்க யோசிக்கிறீங்க, ஏன் பாஸ்டர் புத்தரை வம்புக்கு இழுக்கிறீங்க? காரணமா தான் இழுக்கிறேன். ஒரு பெண் புத்தரிடத்தில் வருகிறாள். எதற்கு வருகிறாள்? என் பிள்ளை செத்து போயிருச்சு ஐயா, நீங்க பெரிய சக்தி வாய்ந்தவர், பெரிய மகான், பெரிய முனிவர் அப்படின்லாம் சொல்றாங்க, உங்களுடைய சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன், ஏதாவது பண்ணி என் பிள்ளைய உயிரோடு கூட எழுப்புங்க, என் பிள்ளை செத்து போயிட்டா, அவ எனக்கு ஒரே பிள்ளை. புத்தர்கிட்ட கேட்டவன புத்தர் சொன்னார், அம்மா உன் பிள்ளைய உயிரோடு எழுப்பிடலாம், நீ ஊருக்குள்ள போய் எந்த வீட்டில் இதுவரைக்கும் யாருமே சாகலையோ அந்த வீட்டிலேருந்து ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வா, உன் பிள்ளைய உயிரோட எழுப்பிடுறேன். இவர் உள்ளே ஓடுகிறாள். ஒவ்வொரு வீடாக போய் கேட்குறா, உங்கள் வீட்டில் யாராவது செத்துருக்காங்களா? தாத்தா, அடுத்த வீடு பாட்டி, அடுத்த வீட்டில் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, எல்லா வீடையும் தட்டி தட்டி கேட்கிறாள். சாவில்லாத வீடே இல்லை. திரும்பி புத்தர்கிட்ட வந்து சொல்கிறா, ஐயா சாவில்லாத வீடே இல்லை, என்னால் கடுகு வாங்கிட்டு வர முடியல. உடனே புத்தர் சொல்றார், ஆமாம்மா, சாவுக்கு மருந்தே இல்லை, சாவுக்கு எந்த மனிதனும் விதிவிலக்கு இல்லை. இன்னைக்கு உன் பிள்ளை செத்து இருக்கிறா, நாளைக்கு நீயோ நானோ எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்யணும், செத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை, சாவுக்கு என்னிடம் மருந்து இல்லை என்று கைவிரித்தார். ஆனா எவீருவனுடைய மகள் மரண அவஸ்தைப்படும் பொழுது எவீர் வந்து சொல்றான், என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறாள், நீங்க வாங்க என் வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுதே தாமதமாகி விட்டது, நியூஸ் வருது, உம்முடைய மகள் மரித்து விட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். உடனே இயேசு எவீருவை பார்த்து கடுகு வாங்கிட்டு வர சொல்ல, அவள் இருந்த அறைக்குள் பிரவேசித்து அவள் கையை பிடித்து, சிறு பெண்ணே எழுந்திரு, தலித்தாகுமி என்றார். அவள் உயிரோடு கூட எழுந்தாள். நாயின் ஊர் விதவை அவன் மகனை சடலமாக பிணமாக பாடையிலே சுமந்து வரும் பொழுது அவள் கேட்கவே இல்லை, இயேசுவே என் பையனை எழுப்பும் என்று. அவள் வேண்டிக் கொள்ளவே இல்லை. இவராக குறுக்கே வந்து அந்த ஊர்வலத்தை நிறுத்தி பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்றாள். அவன் உயிரோடு கூட எழும்பினான்.
நான் வாசித்த வேத பகுதியிலே லாசரு மரித்து விட்டான். மரியாளை பார்த்து மார்த்தாளை பார்த்து கடுகு வாங்கல, வெந்தயம் வாங்க சொல்லல, சீரகம் வாங்க சொல்லல. என்ன அவர் என்ன ரசமா வைக்க போறாரு? அவர் எதையும் வாங்க சொல்லவில்லை. மாறாக லாசருடைய கல்லறை முன்னே வந்து நின்று, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டார். அவன் உயிரோடு கூட எழும்பி வந்தான். யாரிடத்திலும் மரணத்துக்கு மருந்து இல்லை. ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசுவினிடத்திலே மரணத்துக்கு நீங்களாக்கும் வழிகள் உண்டு. மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்ப வல்லமை உண்டு. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறவர். இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை இயேசு மாத்திரமே சொல்லியிருக்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கமிட்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஊழியர்களாகிய நாங்கள் செத்தவர்களுக்கு அடக்காராதனை நடத்தி இருக்கிறோம். எத்தனையோ பிணங்களுக்கு அடக்காராதனை நடத்தி இருக்கிறோம். ஆனால் இயேசு சிலுவையிலே எல்லாம் முடிந்ததென்று ஜீவனை விட்ட பொழுது மரணத்துக்கே அடக்காராதனை நடத்தியவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஏனென்றால் அவர் மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர். இன்றைக்கும் மரணத்துக்கு யாரெல்லாம் அடிமையாய் இருக்கிறார்களோ, மரணத்தின் பயத்தில் இருக்கிறார்களோ, அவர்களை மீட்டெடுக்க வல்லமையுடையவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஏனென்றால் அவர் ஒருவரே ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து. அந்த இயேசு மரண வீட்டில் மகிமையை பேசுகிறார். மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறாள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மார்த்தாளிடத்தில் இயேசு இந்த வார்த்தையை சொன்னும் பொழுது, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், நான் 39ஆம் வசனம் வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கல்லை எடுத்து போடுங்க, லாசருவை நான் பார்த்துக்கிறேன். லாசருவை நினைச்சுதானே அழுவுற? லாசரு போயிட்டானேன்னு தானே நீ துக்கப்படுகிறாய்? லாசருவை இழந்துட்டேனேன்னு சொல்லி தானே நீ வருத்தப்படுகிறாய்? அந்த லாசருவை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். கல்லை எடு, நான் டீல் பண்ணிக்கிறேன் ஓம் பிரச்சனைய. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடு, ஓம் பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன். உன் பிரச்சனைய நீயே கையில வச்சிட்டு இருக்கிற. ஏன் உன்னால ஒன்னும் செய்ய முடியல, உன்னால ஒன்னும் பண்ண முடியல. மார்த்தாளே, மரியாளே, இந்த நாளெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களால அழதான் முடிஞ்சிச்சு. கூட வந்தாங்களே எல்லாரும் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அழதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா அது அழுகிரும், நம்மளும் ஒரு மாதிரி ஆயிருவோம், பேசாம பிரச்சனைய தூரமா கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவோம். நம்ம பிரச்சனைய நம்ம போக முடியாத மாதிரி ஒரு எல்லைக்குள்ள என்ன செஞ்சிருவோம்? கொண்டு போய் வச்சிருவோம். நாமளும் அப்படித்தானே அநேக நேரங்களில் பிரச்சனையை விட்டு நம்மை தூரப்படுத்திக் கொள்ளுகிறோம், அல்லது பிரச்சனையை விட்டு விலகி ஓடுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கல்லை எடுத்து போடு, உன் பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன். நாம் எடுக்க வேண்டிய கல்லை நம்மளதான் எடுக்க சொல்லுவார். நம்மளால எடுக்க முடியாத கல்லை அவரே புரட்டி தள்ளுவார். காலையில் அதிகாலையில் மகதலேனா மரியாளும் அவள் கூட்டணியும் போறாங்க, அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று. ஆனா போய் பார்த்த பொழுது அவர்கள் அதிர்ச்சியோடு ஆச்சரியத்தோடு பார்க்கும்படிக்கு ஏற்கனவே கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. என்னால் முடியாத கற்களை எனக்காக புரட்டி தள்ளுகிறவர் என் ஆண்டவர். என்னால் முடிந்த கற்களை நானே புரட்டி தள்ளும்படி என்னை கேட்டுக்கொள்ளுகிறவர்.
உங்களால புரட்டி தள்ள முடியாத கல்லை நீ புரட்டுன்னு சொல்ல மாட்டாரு, எடுன்னு சொல்ல மாட்டாரு. உங்களை பார்த்து சொல்ற, உன்னால முடிஞ்ச கல்லை எடுது, உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். ஆனா மார்த்தாள் இருக்கிறா பாருங்க, மார்த்தாள் சூலூர்லேருந்து வந்தவன். அவன் என்ன பதில் சொல்றான்னு பாருங்க. இயேசு சொல்றாரு, உன் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். இயேசு பிரச்சனையின் தீர்வுக்கு வழி சொல்லும் பொழுது மார்த்தாள் பேசுகிற வார்த்தையை பாருங்க. ஆண்டவரே இப்பொழுது, அந்த வார்த்தையை சொல்லுங்க, இப்பொழுது நாருமே 4 நாள், இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே. இது 3 வார்த்தை இல்ல, 3 டென்ஸ். இப்பொழுது பிரசன்ட் டென்ஸ், நாருமே ஃபியூச்சர் டென்ஸ், 4 நாள் ஆயிற்றே பாஸ்ட் டென்ஸ். இப்பொழுது என் பிரச்சனை எப்படி இருக்கு தெரியுமா ஆண்டவரே? பிரசன்ட் டென்ஸ் சொல்றா, நிகழ்காலம். நார்ல இன்னும் கல்லை எடுத்துட்டா நாருமே ஃபியூச்சர். என் பிரச்சனை எப்படி ஆகும் தெரியுமா ஆண்டவரே? 4 நாள் ஆயிற்று. இயேசு உள்ளுக்குள்ள சிரிப்பார், 4 நாள் ஆகல, 4 நாள் நான் தான் ஆக்குனேன். நீ கூப்பிட்ட ஒன்ன வராம அதை 4 நாள் ஆக்குனதே நீ என்னகிட்டே சொல்ற. 4 நாள். இந்த மார்த்தாள் வேற எங்க இல்ல, இங்கத்தான் இருக்கிறா. சிரிச்சுக்கிட்டே பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அது ஆம்பளை வடிவத்தில் இருக்கிறா, பொம்பளை வடிவத்தில் இருக்கிறா. நம்மெல்லாம் ஜபத்தில் அப்படிதான். ஆண்டவரே என் பிரச்சனை எப்படி இருக்கு தெரியுமா ஆண்டவரே? என் புருஷன் எப்படி இருக்கிறான்னு தெரியுமா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுவார், நீ கட்டுனப்பதான் உன் புருஷனை உனக்கு தெரியும், ஆனா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவனை தெரியும். ஆண்டவரே என் மாமியார் எப்படி இருக்கு ஆண்டவரே அப்படின்னுவீங்க. ஆண்டவர் சொல்லுவார், ஓ மாமியாரை நீ ஒரு பக்கம்தான் பார்த்துருக்கிற, நீ பார்க்காத சில பக்கமும் இருக்குது, அதை நீ பார்த்தன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், இன்னைக்கே பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவ. பிரச்சனையின் நிகழ்காலத்தை பேசுறா. நாருமே இன்னும் வரல, இப்படி ஆயிராண்டவரே, அப்படி ஆயிராண்டவரே, அந்த மாதிரி ஆயிராண்டவரே, நீங்க மட்டும் ஒன்றும் செய்யலன்னு ஆண்டவரே, நாளைக்கு காலையில அவ்வளவுதான் ஆண்டவரே, நான் தீந்த ஆண்டவரே, நான் செத்த ஆண்டவரே. நம்ம ஜபத்துல 4 நாள் ஆயிருச்சே, இத்தனை நாள் ஆயிருச்சே, இத்தனை வருஷம் ஆயிருச்சே, இப்படியெல்லாம் நடந்துருச்சேன்னு கடந்தவைகளை, கடந்து போனவைகளை நாம் நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த மார்த்தால பிரச்சனையின் நிகழ்காலத்தை, பிரச்சனையின் எதிர்காலத்தை, பிரச்சனையின் கடந்த காலத்தை பேசிக் கொண்டிருக்கிற மார்த்தால பார்த்துதான் இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இழப்பின் நேரத்தில், பிரச்சனையின் நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் நீ சிந்திக்க வேண்டிய 3: விசுவாசம், தேவன், மகிமை. எப்பெல்லாம் இழப்பு, எப்பெல்லாம் வேதனை, எப்பெல்லாம் கஷ்டம், எப்பெல்லாம் நஷ்டமோ அப்ப பிரச்சனையை நினைக்காதீங்க. விசுவாசம், தேவன், மகிமை. பிரச்சனையை நினைப்பதினால் பிரச்சனை தீரப்போவதில்லை. நம்மெல்லாம் நமக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன கிஃப்ட்னா, சாதா பிரச்சனைய ஸ்பெஷல் பிரச்சனையாக்குற கிஃப்ட். நம்மளோட சாதா பிரச்சனைய யார்கிட்டையாவது சொல்லும் பொழுது ஸ்பெஷல் பிரச்சனை ஆக்கிடுவோம். ஒரு சின்ன பிரச்சனை தான், அந்த பிரச்சனைக்குள்ள போனை போட்டு திருநெல்வேலியில் இருக்கிற அம்மாவுக்கு, என்ன தூத்துக்குடியில் இருக்கிற அண்ணனுக்கு, தென்காசியில் இருக்கிற அக்காவுக்கு இப்படி ஃபோன் பண்ணி, என்ன இங்கே பிபி ஏறினது பாத்திரம் இல்லாமல் தென்காசியில் பிபி ஏறி, திருநெல்வேலியில் பிபி ஏறி, என்ன எல்லா பக்கமும் பிபி ஏறி, இப்போ எல்லாம் ஒரு தினுசாக உட்காந்துருப்பாங்க ஒரு ஃபோனில். கடைசியில் சாயங்காலம் இதே எந்த ஃபோன் பண்ணி பிபி ஏற்றிச்சோ அதே ஆள் ஃபோன் பண்ணி திரும்ப சொல்லும், அவர் வந்துட்டாருமா அப்படின்னு.
அதுக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, ஒரு சின்ன பிரச்சனைய பயங்கர பிரச்சனையாக்கி, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சர்ச்சுக்கு வந்தாலும் ஆராதனை இருந்தாலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு பிரசங்கமே கேட்டாலும் பாட்டே பாடினாலும் எலியாவின் தேவனை இறங்கும்னு சொன்னாலும் அக்கினியெல்லாம் இறக்கிட்டு எப்படி எலியா போய் சூரச்செடிக்கு கீழே படுத்து கிடந்தாரோ அதே மாதிரி தான் நம்மளும் இறக்கிறப்ப இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இறங்குவோம் பாருங்க, சூரச்செடிக்கு கீழே என்ன செய்வோம்? அக்கினியை இறக்கின எலியாதான். ஆனா சோர்ந்து போய் விட்டான். ஏன்னா பிரச்சனையை விட்டு அவன் கண்களை எடுக்கவில்லை. தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது அக்கினி இறங்கியது. தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது கர்மேலில் எல்லாருக்கும் சவால் விட்டான். தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது அரண்மனை அலறியது. அந்த சத்தத்தை விட்டுட்டு பிரச்சனையின் சத்தத்தை கேட்டான், எசபேலின் சத்தத்தை கேட்டான். அவ சத்தம் உள்ளுக்குள்ள போகும்படி இடம் கொடுத்தபடியால் இப்ப நம்மால போய் என்ன செஞ்சிருக்கிறான்? சூரச்செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு போதும் கர்த்தாவே போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். சூரச்செடிக்கு கீழே படுத்திருக்கிற எலியாவே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிந்திக்க வேண்டியது எசபேலை அல்ல, நீ சிந்திக்க வேண்டியது ஆகாபை அல்ல. கர்மேல் மேல் நின்று கொண்டு அக்கினியினால் உத்தரவு அருளும் தேவனே தேவன் என்று முழங்கினாய் அல்லவா, அந்த தேவனை நீ எண்ணிப்பார். எலியாவே, உன்னுடைய அக்கினி எங்கே போனது? எலியாவே, உன் தேவன் எங்கே போனார்? சோர்ந்து போன நிலைமையிலே மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசித்தால். ஏன்னா விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் பைபிள் சொல்லுது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்ற விசுவாசம். இப்ப பொண்ணு பக்கத்துல போவே முடியல. ஏன்னா ரேட் எல்லாம் தாறுமாறா. இப்ப வெள்ளி பயங்கர கெத்தா உட்கார்ந்து இருக்குது. என்னன்னா இத்தனை நாள் எவனாவது என்னை கண்டுகிட்டீங்களா? இப்ப வாங்க எல்லாம். இப்ப தெரியுதா என் வேல்யூ? தங்கத்தின் பக்கம் பொண்ணு பக்கம் இப்ப யாரும் என்ன செய்ய முடியல. ஏன்னா அது பாட்டுக்கு டெய்லி என்ன செய்யுது. ஆனா நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த பொன் வெள்ளியை பார்க்கிலும் நம்ம கிட்ட காஸ்ட்லியா ஒண்ணு இருக்குதான். அது எது தெரியுமா? வெளியேற பெற்ற விசுவாசம். பாஸ்டர், ஒரு பவுனு கூட இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பவுனை விட என்ன, கோல்டை விட டைமண்டை விட வெளியேற பெற்ற ஒன்றை கர்த்தர் உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். அதுதான் வெளியேற பெற்ற விசுவாசம். விசுவாசம் உடையவனாய் நான் இருந்தால் நான் தான் ஐஸ்வர்யவான். அப்ப ஆண்டவர் சொல்றார், விசுவாசித்தால் தேவனுடைய. லாசர் தான் செத்து போயிட்டான், மார்த்தாள் தேவன் இல்ல. இப்படியே லாசரை நினைச்சு அழுதனா நீ என்ன செய்வ? செத்து போயிருவ. செத்து போறவங்களையும் செத்து போனவங்களையும் சாவுறவங்களையும் சாவுக்கேதுவான மனிதர்களையும் நினைக்காத, சாவாமை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார்ல, அவரை நினை. செத்து கொண்டிருக்கிற சரீரத்தின் நடுவே, செத்த பிள்ளைகளின் நடுவே, செத்த வேலைக்காரரின் நடுவே, செத்த மனைவியின் உறவின் நடுவே, செத்த நட்பின் நடுவே, செத்து போன சரீரத்தின் நடுவே யோபு சொன்ன வார்த்தை, எல்லாம் செத்து போய்விட்டது, ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவனுக்கு தெரிஞ்சிச்சு எல்லாம் செத்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்? நானே செத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா என் மீட்பர் மாத்திரம் உயிரோடு இருக்கிறான். இழப்பின் நடுவே இழக்க முடியாதவரை இழக்க எந்த வல்லமையாலும் அவரை அழிக்க முடியாத ஒருவர் இருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை சிந்தித்துப்பார். ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட ரிவார்டு வாங்குறப்ப என்ன திரும்ப நினைப்போம்? இப்படி ரிவார்டு எனக்கு கிடைக்கும்னா இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிருப்பேன். நம்ம அப்படித்தானே 10th நினைச்சோம்.
இல்லையா? மார்க்கு நம்ம நினைச்சதை விட கூட வந்த பிறகு இவ்வளோ மார்க்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சிருப்பேன். அப்படிதான் யோசிப்போம். நித்தியத்துக்கு போகும் பொழுது இக்காலத்து பாடுகள், நான் சூழலில் பட்ட பாடுகள் அவர் எனக்கு கொடுக்கிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதான் ஆண்டவர் சொல்றார், மரியாளே தேவனை நினை, விசுவாசத்தை நினை, இழப்பில் இழப்பை நினைக்காது, பிரச்சனையில் பிரச்சனை நினைக்காது, வியாதியில் வியாதியை நினைக்காது. ஏன்னா பிரச்சனையில் பிரச்சனையை நினைக்கிறவன் கையில் தீர்வு வராது. 40 நாள் கோலியாத்தை பத்தி எல்லாரும் யோசிக்கிறாங்க. கோலியாத்து கையை பாரு, கோலியாத்து தைய பாரு, கோலியாத்து சைஸை பாரு, கோலியாத்து வயசை பாரு, கோலியாத்து உருவத்தை பாரு, அவன் நிற்கிறத பாரு, அவன் கையில் வச்சிருக்கிறத பாரு. எல்லாரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே தியானம் தான். என்ன தியானம்? கோலியாத்து தியானம். தியானிக்க வேண்டியது, கூட்டம் போட வேண்டியது, டிஸ்கஷன். என்ன டிஸ்கஷன்னா, கோலியாத்தை எப்படி கொள்வது, கோலியாத்தை யார் கொள்வது, கோலியாத்தை எப்படி கொள்வது, கோலியாத்தை யார் கொள்வது. போண்டா காலியாவது, டீ காலியாவது, எல்லாம் காலியாவது, கோலியாத்து காலியாகல. 40 நாள் அளவும் உட்காந்து என்ன செய்கிறானுங்க, இவனுங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, நம்மளால் யாரும் போக முடியாது, ராஜா கிட்ட போய் கேட்போம், அவராவது போகிறாரா. ஏன்னா பெஞ்சமின்லே அவர் தான் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாரு. ஏன்னா ஹைட்டாக இருக்கிறவர்கிட்ட போய் ஃபைட்டுக்கு போகிறீங்களான்னு கேட்போன்னா, அவர் தூரத்தில் இவங்க வர்றதை பார்த்தோன்னே சவுல் முடிவு பண்ணிட்டான், இவனுங்க எவனும் போகிற மாதிரி இல்லையாட்டிருக்கு, நம்மளை அனுப்பி விட்டுருவாங்களாட்டிருக்கு, அவன்கிட்ட நம்ம சாவக்கூடாதுன்னு தூரத்தில் வரும் பொழுதே, என்னப்பா டிசைட் பண்ணிட்டீங்களா யார் போகிறதுன்னு இவன் கட்டுறான். ஏன்னா இவனே மரண பயத்தில் என்ன செய்யறான், உட்காந்துட்டு இருக்கிறான் கோலியாத்தை பார்த்து. ஏன்னா பிரச்சனையை சிந்தித்த சவுல் கையிலையும் பதில் இல்லை, பிரச்சனையை சிந்தித்த அதாவது சவுலுடைய படையாளிகள் கையிலையும் பதில் இல்லை. ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு கோலியாத்தை காலி பண்றதுக்கு பிளான் போட்டு போண்டா தின்னுகிட்டு இருக்க குரூப்புக்கு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா போண்டா தூக்கிட்டு வரான், தாவீது. ஏன்னா அவங்க அப்பா சொல்றார், நம்ம அண்ணனுங்கள்லாம் படைக்களத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கோலியாத்தோட என்ன செய்கிறாங்க, யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. தாவீது இங்கே வந்து பார்த்தா சட்டியா எல்லா பக்கமும் பார்த்தா டிஷ்யூ பேப்பரும் இந்த பேப்பர் பிளேட்டுமா கிடக்குது, எல்லாம் தின்னுட்டு போட்டது. பார்த்தா கோலியாத் அப்படியே நிற்கிறான். இவன் போய் நின்னப்ப திரும்ப கோலியாத் வந்து பேசினான் பாருங்க. அப்பதான் தாவீது சொன்னான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். பிரச்சனையை சிந்திக்கிறவன் கண்ணுக்கு பெலிஸ்தியனுடைய ஒரிஜினாலிட்டி தெரியவே இல்லை. எல்லாரும் கோலியாத்தை பாரு, கையை பாரு, தைய பாரு, அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறப்ப அவன் வந்துதான் பார்த்தான், இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், தேவனோடு உடன்படிக்கையில் இல்லாதவன், தேவனுக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லாத இவன் தேவனோடு உடன்படிக்கையில் இருக்கிற நம்மை நிந்திப்பதற்கு இவன் யார் என்ற பொழுது அவன் கையில தான் கர்த்தர் கோலியாத்தின் தலையை கொடுத்தார். நீங்க பிரச்சனையே சிந்திச்சீங்கன்னா உங்க கையில தீர்வை கொடுக்க மாட்டாரு, போண்டா வேணா கிடைக்கும். உங்க கையில கோலியாத்து தலை வரணும்னா பிரச்சனை அல்ல, பிரச்சனையின் மத்தியில் என்னை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர், என்னை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர், என்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர், என்னை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர், முகாந்தரத்தோடு என்னை கொண்டு வந்து நிறுத்துகிற ஆண்டவர். எல்லாரும் கோலியாத்தை நம்மளை காலி பண்ண வந்திருக்கான்னு நினைச்சான். ஆனா தாவீது நினைச்சான், கோலியாத்து வந்திருக்கிறான், வீட்டில் சாமுவேல் தலையில ஊத்தி விட்டார்ல ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகம் வேலை செய்தா இல்லையான்னு இவனை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். யாரை வச்சு? கோலியாத்தை வச்சு. கோலியாத்து வர்றது உங்களை காலி பண்ண இல்லைங்க, அவன் சாவறதுக்கு வந்திருக்கிறான், அவன் சொந்த செலவுல சூனியம் வச்சுட்டு வந்திருக்கிறான். ஏன்னா தாவீது சொல்றான், ஆண்டவரே பட்டயமே இல்லையே, எப்படி ஆண்டவரே அங்க போய் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, பட்டயம் அவனே கொண்டு வருவான்டா. கோலியாத்து என்ன செய்வான், நீ கல் மட்டும் எடுத்துட்டு போ. தாவீது கல்லை தூக்கிட்டு போறான். அந்த பார்த்தோன்னு சொல்றான் பாருங்க, என்ன சொல்றா, இங்க சவுல் கேட்கிறான், எப்படா நீ அடிப்ப, ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி, இப்ப நாய், அதனால கல் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்.
இவன் சொன்னது கோலியாத்துக்கிட்ட எவன் போட்டு விட்டான்னு தெரியல, இல்லை எப்படி இவன் மைண்ட் வாய்ஸ் அங்கே கேட்டுச்சுன்னு தெரியல. அவன் சொல்கிறான், நீ தடியோடு வருகிறதுக்கு நான் என்ன? தாவீது சொல்கிறான், கரெக்டாக சொல்கிறிய, ஏற்கனவே சிங்கம் வந்துச்சு கிழிச்சிட்டேன், கரடி வந்துச்சு கிழிச்சிட்டேன், இப்போ உன்னை கிழிக்க கூட தேவையில்லை, கல்லை விட்டு எறிஞ்சா போதும், ஏன்னா நீ நாய் அப்படின்னு கல்லை தூக்கிட்டு வந்திருக்கிறான். ஆனால் இவன் கல்லு கொண்டு வந்தது அவனுக்கு தெரியுது பாருங்களேன். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் பார்வை வித்தியாசமாக இருக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் அப்ரோச் வித்தியாசமாக இருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன்லாம் அபிஷேகம் பண்ணப்படாதவன்லாம் கொஸ்டின்ல இருக்கிறான். என்ன கொஸ்டின்? கோலியாத்தை எப்படி கொல்றது? ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டான், கோலியாத்தை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்? யார் கொல்லுவாள்ல? கொன்னா என்ன தருவீங்க? ஏன்னா இவன் அடுத்து போயிட்டான். நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்க. எப்பொழுதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அட்வான்ஸா இருப்பான், பின்தங்கி இருக்க மாட்டான். அவன் எப்பொழுதும் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருப்பான். ஏன்னா அவன் அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள்ளும் அவனை நடத்தும், அவன் அபிஷேகம் சகல வெற்றிக்குள்ளும் நடத்தும், அவனுடைய அபிஷேகம் அவனுக்கான இலக்குகளை நோக்கி அவனை நடத்தும். அப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளை பார்த்து, விசுவாசம், தேவன், மகிமை. 3 வார்த்தை. நீ காண்பாய், விசுவாசித்தால் காண்பாய், மகிமையை காண்பாய். உங்க பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ காண்பாய், விசுவாசித்தால் காண்பாய், மகிமையை காண்பாய். திரும்ப சொல்லுங்க, நீ காண்பாய், விசுவாசித்தால் காண்பாய், மகிமையை காண்பாய். திரும்ப, நீ காண்பாய், விசுவாசித்தால் காண்பாய், மகிமையை காண்பாய். ஏன்னா நான் போன பிறகு எது மறந்தாலும் இந்த 3 என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அதுக்கு தான் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்ல சொன்னேன். ஏன்னா இப்போ தான் நான் பிரசங்கத்துக்குள்ளே வர்றேன், முடிஞ்சிச்சா? சிலர் யோசிக்கிறாங்க, இது என்னமாய் முடியுமோ, இந்த பிரசங்கம் எப்படிப்பட்டதோ. பயப்படாதீங்க. ஏன்னா நீ காண்பாய். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்றார், மார்த்தாளே நீ காண்பாய். நீ, இந்த நீன்ற வார்த்தை மார்த்தாளோட ஆண்டவர் பேசுற. மார்த்தாளே, உனக்கு லாசருவை பத்தி கவலை, உன் மனசு ஃபுல்லா லாசரு லாசரு லாசரு. அவன் வியாதிப்பட்டதுல இருந்தே லாசர்னு புலம்பிட்டு இருந்த, இப்ப சத்ததுல இருந்தே லாசரு போயிட்டானே போயிட்டானேன்னு லாசரு லாசருன்னு புலம்பிட்டு இருக்கிற. உனக்கு லாசரு முக்கியம், எனக்கு நீ முக்கியம். உனக்கு செத்த லாசரு முக்கியம், ஆனா எனக்கு உயிரோடு இருக்கிற நீ முக்கியம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இழந்து போனவைகள் உனக்கு பெருசு, ஆனா எனக்கு இழந்து போனவைகள் அல்ல, எனக்கு உயிரோடு இருக்கிற நீ முக்கியம். நீ பறிகொடுத்தவைகளை நினைக்கிறாய், ஆனா நானோ உன்னை நினைக்கிறேன். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து அதான் சொல்றாரு, லாசருவை என்கிட்ட விட்டுரு, ஏன்னா உன்னால லாசரை ஒன்றும் பண்ண முடியாது, நீ கூப்பிட்டா வரமாட்டான், ஏன்னா அவனும் உன்னைய கூப்பிட முடியாது, நீ கூப்பிட்டாலும் அவன் கேட்க முடியாது. நீ இருக்கிறது உயிரோடு இருக்கிறவங்க மத்தியில, அவன் இருக்கிறது செத்தவங்க மத்தியில. நீ வீட்டுக்குள்ள இருக்கிற, அவன் கல்லறைக்குள்ள இருக்கிறான். நீ ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் இருக்கிற, அவன் மரித்தவர்களோடு இருக்கிறான். உன்னால கூப்பிட முடியாது, நீ கூப்பிட்டாலும் அவனால கேட்க முடியாது. ஆனா என்னால கூப்பிட முடியும், நான் கூப்பிட்டா அவனால கேட்கவும் முடியும். ஏனென்றால் நான் மரணத்தின் மீதும் ஜீவன் மீதும் அதிகாரமுடையவர். அதனால உனக்கு லாசரு பெருசா இருக்கலாம், ஆனா மார்த்தாளே எனக்கு நீ முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்றார், நீ காண்பாய். அந்த நீன்ற வார்த்தையில மூணு பேர்த்த அவர் மீன் பண்றாரு. நீ மார்த்தாளே நீ காண்பாய், மரியாளே நீ காண்பாய், லாசருவே நீ காண்பாய். இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கலாம் பெத்தானியாவில, ஆனா மார்த்தாளே நீ என் மகிமையை காண்பாய். ஏன் மகிமை நீ காண்பாய் தெரியுமா? பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு லூக்கா 10ஆம் அதிகாரத்தின் கடைசி சில வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு அவர் வந்தபோது
மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாளே, நீ காண்பாய். காரணம் என்ன தெரியுமா? நீ என்னை ஏற்றுக்கொண்டவள். இந்த பெத்தானியாவில் நிறைய பேர் இருக்கலாம், யாருக்குமே மனசு வரல. ஏன்னா நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நான் பிறக்க வந்த பொழுது சத்திரத்திலே எனக்கு இடமில்லை. சொந்தமானவர்கள் மத்தியிலே வந்தேன், சொந்தமானவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கிராமத்தில் ஒரு மனிதனுக்குள் இருந்த பிசாசை விரட்டினார். அந்த பிசாசுகள் பன்றி கூட்டத்துக்குள் போய் அந்த பன்றிகள் சமுத்திரத்தில் விழுந்து மாண்டன. அதனால ஊர்ல இருந்த பெருசெல்லாம் சேர்ந்து சொல்லிருச்சு, இந்த ஊரை விட்டு போயிருங்க. கிராமத்தில் அவருக்கு இடமில்லை, சத்திரத்தில் அவருக்கு இடமில்லை, தலை சாய்க்க அவருக்கு இடமில்லை, சொந்தமானவர்கள் மத்தியில் அவருக்கு இடமில்லை. பெத்தானியாவுக்கு அவருக்கு வந்த பொழுது யாருக்குமே மனசு வரல. ஆனா மார்த்தாளுக்கு மாத்திரம் ஒரு ஆசை, என் வீடு சாதாரண வீடு தான், என் வீடு அற்பமான வீடு தான், என் வீடு ஏழையின் வீடு தான், அம்மா அப்பாவே இல்லாதவர்கள் தான் இந்த லாசருவும் மார்த்தாளும் மரியாளும். அம்மா அப்பா இல்லாத அனாதைகளுடைய வீடு தான் இந்த வீடு. ஆனா இந்த சின்ன வீட்டுக்குள்ள இயேசு வரணும், இந்த சின்ன வீட்டுக்குள்ள இயேசு தங்கணும், இந்த சின்ன வீட்டுக்குள்ள இயேசு இளைப்பாறணும், இந்த சின்ன வீட்டுக்குள்ள இயேசு தங்கி அவர் உறவாடணும். அந்த ஆசை இருந்தபடியால் அவருடைய வீட்டை அவருக்கு திறந்து கொடுத்தாள். அதனாலதான் பெத்தானியாவில் யாருக்குமே வராத எண்ணம் மார்த்தாளே உனக்கு வந்தபடியால் உன் கண்கள் இந்த பெத்தானியாவில் சில மகிமையை நிச்சயமாய் பார்க்கும். இந்த சூழலில் நிறைய பேர் இருக்கலாம், நிறைய பேர் படிச்சிருக்கலாம், நிறைய பேர் பட்டதாரிகளா இருக்கலாம், நிறைய பேர் பணக்காரரா இருக்கலாம். அவர்கள் கண்களெல்லாம் அவருடைய மகிமையை பார்க்காது. ஆனா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியா உங்கள் கண்கள் இந்த 2026 வருடத்தில் ஒரு சில மகிமையை உங்கள் கண்கள் நிச்சயமாய் சொந்த பந்தங்கள் மத்தியிலே, உதறி தள்ளினவர்கள் மத்தியிலே, புறக்கணித்தவர்கள் மத்தியில, அவதூறாய் பேசினவர்கள் மத்தியில உங்கள் கண்கள் நிச்சயமாய் மார்த்தாளை போல சில மகிமையை பார்க்கும். அடுத்த ஆண்டவர் மரியாளை பார்த்து, மரியாளே நீ காண்பாய். உங்க அக்கா வீட்டை கொடுத்தானா, நீ அவளை விட ஒரு ஸ்டெப் மேல போய் என் பாதத்தை பற்றி கொண்டவள், அவள் ஏற்றுக்கொண்டவள், நீயோ என்னை பற்றி கொண்டவள். மரியாள் எப்ப பார்த்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் தான் இருப்பா. மார்த்தாள் கிச்சன்ல வெங்காயம் வெட்டிக்கிட்டு டீ போடுறதுக்கு பாத்திரத்தை வச்சு ஒரு பக்கம் பால் காயுது, இன்னொரு பக்கம் டீ கொதிச்சிட்டு இருக்குது. நடுவில் கிச்சன்லேருந்து மண்டையை விட்டு, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி அவள் என்னை விட்டு வந்திருப்பது உமக்கு கவலை இல்லையா? பேசி முடிச்ச பிறகு இங்கே தானே வருவீங்க டீ குடிக்க. ஆனால் நான் மட்டும் தனியாக வேலை செய்கிறேனே, அவளை கூட மாட ஒத்தாசைக்கு என்ன செய்யலாம், அனுப்பி உள்ளாமேன்னு இவ கேட்குறப்ப, ஏன்னா மார்த்தாளுக்கு அவளும் ஜெபம் பண்ண மாட்டா, ஜெபத்துக்கு போகிறவங்களையும் என்ன செய்ய மாட்டா. சில மார்த்தாள் இருக்கும், சர்ச்சுக்கு ஜெபத்துக்கு கிளம்புனா பாஸ்டிங் போயிருக்கா, அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு போகிற ஆளை என்ன செய்யும், வாங்க ஒரு புடவைக்கு இன்னொரு புடவை என்ன செய்யும் இலவசன்னு போட்டிருக்கலாமா, போய் பார்த்துட்டு ஜெபத்துக்கு வந்தால அந்த பக்கமாக இழுத்துட்டு போற மார்த்தாள் அவளைப்பட்டு கலங்குகிறா. உடனே இயேசு பாருங்களேன், அவர் பாதத்தில் இருக்கிற ஆள்களை யாராவது ஏதாவது பேசிட்டா உடனே பொத்துக்கிட்டு வந்துடுது இவருக்கு. அவர் பாதத்தில் இருக்கிறவர்களுக்காக உடனே வக்காலத்து வாங்குறாரு பாருங்க. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. இதுல என்ன தெரியுமா தெரியுது, அவர் பாதத்தை பிடிச்சா எவன் பாதத்தையும் பிடிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம லைஃப் எல்லாம் ரெண்டுல தான் ஓடுது, ஒன்று காக்கா பிடிச்சி ஓடுது, இல்லாட்டி காலை பிடிச்சி ஓடுது. இயேசுவின் காலை பிடிச்சிட்டா காக்கா பிடிக்கவும் தேவையில்ல, காலை பிடிக்கவும் தேவையில்ல. அதனால தான் இயேசு சொல்றார், தேவையானது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை
பிஸி வீடு. ஆனாலும் மரியாள் எங்க இருக்கிறா? இயேசுவின் பாதத்தில். அடுத்தது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் துக்க வீடு. எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்து மார்த்தாள்கிட்ட பேசின பிறகு மார்த்தா போறா, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, மரியாள் இயேசு இருந்த இடத்தில் வந்து அவர் பாதத்தில் விழுந்து. பிஸி வீட்லையும் இயேசுவின் பாதம், துக்க வீட்லையும் எங்கதான்? இயேசுவின் பாதம். அடுத்த அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவள் அந்த நலதமென்னு தைலத்தை உடைத்து அவர் பாதத்தில் ஊற்றி தன் தலைமயிரினால் என்ன செய்தாளா? துடைத்தாள். விருந்து வீட்டிலும் இயேசுவின் பாதத்தில். மரியாளோட அட்ரஸே இயேசுவின் பாதம் தான். பிஸி வீடா இருந்தாலும் இயேசுவின் பாதம். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, உலக மகா பொய். என்ன பொய்? டைமே இல்லை பாஸ்டர். ஜெபத்துக்கு ஏன் சிஸ்டர் வரல? டைமே கிடைக்கல பாஸ்டர். ஏன் பாஸ்டிங் ப்ரேயருக்கு வரல? டைமே இல்லை. நைட் ப்ரேயருக்கு ஏன் வரல? டைமே இல்லை. சோத்திர பண்டிகைக்கு இப்போ நாளைக்கு கேட்டாருன்னா சொல்லுவாங்க டைமே இல்லை. நம்ம சொல்லக்கூடிய உலக மகா பொய் எது? டைமே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு 24 மணி நேரம் தான். உலக பிரச்சனையெல்லாம் அவர் பார்க்குறாரு. ஸ்டாலின் ஐயாவுக்கு 24 மணி நேரம் தான். தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாம் பார்க்குறாரு. நமக்கு ஒரு வீட்டு பிரச்சனை தான். ஆனால் 24 மணி நேரம் என்ன செய்ய மாட்டேங்குது? பத்த மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? டைமே இல்லைண்ணா. ஆண்டவரே, இந்த 24 மணி நேரம் போக ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா சர்ச்சிலே கிடக்கிறேன்பா. 26 மணி நேரமா? ஆண்டவர் சொல்லுவார், கொடுத்த 24 மணி நேரத்தில் நீ ஒன்றும் கிழிக்கல, அதனால உனக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா. நாம் அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் மரியாள் அப்படி இல்லை. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இயேசுவின் பாதம். துக்கம் உள்ளத்தை நிறைக்கிறது. சகோதரன் மரித்து விட்டான், என் துக்கத்தின் நடுவிலும். சங்கீதக்காரன் சொல்றான்ல, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான். அதனாலதான் இயேசுவின் பாதத்தை பிடித்துட்டா. விருந்து வீடு. எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க. எல்லாம் தட்டும் கையுமா இருக்கிறாங்க. எல்லாம் சூப்பும் கையுமா இருக்கிறாங்க. எல்லாம் ஜூஸும் கையுமா இருக்கிறாங்க. எல்லாரும் கையில ஏதோ ஒரு பீஸை வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா மரியாள் இயேசுவின் பாதத்தில். துக்கமே ஆயினும் இயேசுவின் பாதம். எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் இயேசுவின் பாதம். எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் இயேசுவின் பாதம். ஆகவே மரியாளே, நீ நிச்சயம் என் மகிமையை காண்பாய். ஏன்னா நீ என்னை பிடிச்சுக்கிட்டல்ல, என் பாதத்தை பற்றி கொண்டல்ல, அதனால உன் கண்ணு நிச்சயமாய் இந்த பெத்தானியாவில் ஒரு மகிமையை பார்க்கும். அவரை பற்றி கொண்டவர்கள், ஏன்னா அவரை பற்றி கொண்டவர்கள், அவருடைய பாதத்தை பற்றி கொண்டவர்கள் நிச்சயமாய் அவருடைய மகிமையை காண்பார்கள். நீ யாரை பிடித்திருக்கிறாய்? யாரை பற்றி கொண்டிருக்கிறாய்? ரூத் மாமியார பற்றி கொண்டதுக்கே. ஆனா அவ பிடிச்சது மாமியார இல்லைங்க, மாமியாரை பார்த்து வரல. ஏன்னா அந்த அம்மாவே சொல்லிருச்சு, நானே ஓட்டாண்டியா இருக்கிறேன், நீ வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவ சொல்றப்ப அவ சொன்ன தெரியுமா, உன் ஊர் என் ஊரு, உன் சொந்தம் என் சொந்தம், அதோட நிறுத்தி இருந்தா அவன் நம்ம ஊருக்காரி. ஆனா அடுத்து ஒன்று சொன்னா பாருங்க, உன் தேவன் என் தேவன். நகோமியே, நீ தானே ஆண்டவரை பற்றி என்கிட்ட சொன்ன, என்ன அந்த ஆண்டவர் வருவார் சந்திப்பார்னு சொன்னல, அதே மாதிரி பெத்லகேமை சந்திச்சிட்டாரு. திரும்ப அப்போ வந்துருச்சே, திரும்ப கர்த்தர் விசாரிச்சிட்டாரு, இப்போ திரும்ப ஜனங்களுக்கு நன்மை வந்துருச்சு இல்லையா? உன் தேவன் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிறவர்னு நீ சொன்னதிலே நான் தெரிந்து கொண்டேன். அதனால நான் உன்னைய நம்பி வரல. அங்கே போவாசன் ஒருத்தன் இருப்பான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ எனக்கு சொன்ன தேவனை நம்பி நான் உனக்கு உன் பின்னாடி வர்றேன்னு அவ மாமியாரை பற்றி கொள்ளவில்லை, மாமியார் சொன்ன தேவனை அவள் பற்றி கொண்டாள்.
அவளை பற்றி கொண்டபடியால் அசுத்த சந்ததியை சேர்ந்தவள், மோவாப் சந்ததியை சேர்ந்தவள், தேவ சந்நிதியில் 10 தலைமுறை சேரக்கூடாத சந்ததியை சேர்ந்தவள். ஆனா மேசியாவின் சந்ததியில அவளுக்கும் ஒரு இடத்தை கொடுத்து அவளையும் மேசியாவின் சந்ததியில் ஒரு பெண்ணாக இடம்பெறும்படி ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவரை பற்றி கொண்டவர்களை அவர் கனப்படுத்துகிற தேவன். மரியாளே நீ காண்பாய், மார்த்தாலே ஏற்றுக்கொண்டபடியால் நீ காண்பாய், மரியாளே பற்றி கொண்டபடியால் நீ காண்பாய், லாசருவே நீ காண்பாய். உன் சகோதரிங்க வெளியிலேருந்து பார்க்க போறாங்க மகிமைய, ஆனா கல்லறைக்கு உள்ளரே இருந்து மகிமையை பார்க்கல, நீ தான் உணரப்போகிறாய். உன் சரீரம் தான் அந்த வல்லமையை உணரப்போகிறது, உன் சரீரம் தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெறப்போகிறது. நீ அந்த மகிமையை பார்ப்பாய். காரணம் என்ன தெரியுமா? நான் உன்மேல் அன்பாயிருக்கிறபடியா, நான் உன் மேல அன்பா இருக்கிறபடி. ஏன் தெரியுமா? அவங்க என்ன தெரியுமா செய்தி அனுப்புனாங்க? நீர் நேசிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். இயேசு லாசருவை நேசிக்கிறாருன்னு ஊரெல்லாம் என்ன செய்யுது? ஏன்னா இயேசு அவர் நேசிச்சாருன்னா, அவர் நேசிக்கிறாருன்றத ஊரெல்லாம் காமிச்சிருவாரு. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவரோட காதல் உண்மை காதல். கள்ளக்காதல் இருந்தாதான் மறைக்கும். உண்மையான காதலா இருந்தா என்ன செய்யாது? ஆமா, மனைவியோட போறப்ப நம்ம தைரியம் என்ன செய்யலாம்? வண்டியில போகலாம். வேற யாராவது இருந்தாதான். இப்போ சிலர்லாம் போட்டு இங்கெல்லாம் மறைச்சி என்ன பர்தா போடாமலே பர்தா கெட்டப்புல போகிறாங்கல்ல பிள்ளைங்கெல்லாம். அது ஏன் போகிறாங்கன்னா போகிறது லைசன்ஸோட இல்லை, அதனால தான். ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கும் பொழுது அவருடைய நேசம் உண்மையான நேசம். அவருடைய நேசம் நம்மை நேசிக்கும்படி ஜீவனை இவ்வளவாய் ஊரறியதான் நமக்காக மரித்தார். மறைவாக மரிக்கவில்லை, ஊரறிய அவருடைய நேசத்தை காண்பித்திருக்கிறபடியால், அவர் சொந்தம் பாராட்டுகிறபடியால் அவர் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா பைபிள்ல அவர் யார் கூடயாவது இருந்தார்னா தெரிஞ்சிடும். யோசேப்போட தேவன் இருக்கிறதை அவன் எஜமான், அவனே புறஜாதி, ஆனால் எப்படி பார்த்தான்? தெரிஞ்சிடும். தாவீதோட கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டு, தானியேலோட கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டு, யாரோடையாவது அவர் இருந்தார்னா எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். ஏன்னா அவரு ரகசியமாலாம் இருக்க மாட்டாரு, அவர் ஒளிஞ்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாரு. பிசாசு தான் என்ன செய்யும்? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். சர்ச்சில் இப்படி அமைதியாக இருக்கும், சத்தமே போடாது. திடீர்னு வல்லமை உண்டுன்னோன்னு திடீர்னு ஒரு ஆள் என்ன செய்யும்? இப்படின்னுச்சுன்னா அப்போ சிஸ்டருக்குள்ள வேற ஆள் யாரோ அவர் ரகசியமாக இருக்கிறாரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஒழிக்கவும் அதுக்குத்தான் வர்றான். உள்ளார ஒளிஞ்சிருப்பான். ஆனால் இயேசு உள்ளார இருந்தார்னா எல்லாருக்கும் தெரியும். அப்ப லாசர் மேல வச்சிருந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். லாசருவே, நான் உன் மேல அன்பா இருக்கிறதுனால உன் கண் நிச்சயமா மகிமையை பார்க்கும். அன்பான தேவ பிள்ளைய, சிலர்லாம் நம்ம மேல அன்பா இருந்தா நமக்கு டேஞ்சரு. சிலர்லாம் நம்ம மேல அன்பா இருந்தா நமக்கு நியூஸ்ல அப்படித்தானே வருது. காதலன் நண்பர்களோடு சேர்ந்து காதலியை கற்பழித்தான். அவன் காதலனாவே, அது உண்மை அன்பல்ல. ஏன்னா உறவாடி கெடுக்கிற அன்பு, உறவாடி நஷ்டப்படுத்துகிற அன்பு, உறவாடி வஞ்சிக்கிற அன்பு. ஆனா ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே அன்பு இயேசுவோட அன்பு தான். சிலர்லாம் நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எதுக்கு திரும்ப வர்றாங்க? கஷ்டப்பட்டு ஆரஞ்சு ஆப்பிள்லாம் எதுக்கு வாங்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னுமா உயிரோடு இருக்கிறான். அவங்க எவ்வளவு நாளில் சாவோன்னு பார்க்கறதுக்கு தான். படுக்கையில் இருக்கிற அவன் இனி எழும்ப மாட்டான். தாவீதை பார்த்து சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் சாவல, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க.
சிலர்லாம் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம நல்லா இருந்தோம்னா, புடவை நல்லா கட்டியிருந்தோம்னாலே என்ன செய்வாங்க, அப்படியே என்ன செய்யும் முகமே. நல்லா நம்ம சாப்பிட்டோம்னா பொறுக்காது. ஃப்ரெஷ்ஷா பளிச்சுன்னு இருந்தோம்னா என்ன ஒரே பிரகாசமா இருக்கிற சந்தோஷத்துல கேட்கறது இல்லை. பௌர்ணமியாட்ட நம்ம இருந்தோம்னா பிடிக்காது. அமாவாசை மாதிரி இருங்க, அப்பதான் நம்ம சொந்த பந்தம்லாம் நம்மளை என்ன செய்யும், பரிதாபமா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், நினைச்ச மாதிரியே செத்தாண்டாவன், நினைச்சேன் மாட்டுவான்னு நினைச்சேன், சிக்குவான்னு நினைச்சேன், அதே மாதிரி பாரு மூஞ்சி அப்படியே உருன்னு உட்காந்துருப்பான் பாரு பாரு, சொல்லிட்டே வருவான். உறவாடி கெடுக்கும், உள்ளுக்குள்ள ஒன்று வச்சு பேசும். ஆனா நம்ம ஆண்டவர் தாங்க நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கேரண்டி இருக்கிற ஒரே அன்பு அவருடைய அன்பு தான். வாரண்டி கொடுக்கிற ஒரே அன்பு அவரோட அன்பு தான். நம்மளை காட்டி கொடுக்காத ஒரே அன்பு. வரம் பெற்ற ஊழியர்கள்லாம் வரும் பொழுது நம்மளை பற்றியெல்லாம் காட்டி கொடுத்துருந்தாருன்னா நம்மெல்லாம் சர்ச்சில் உட்காந்துருக்க முடியுமா? ஒவ்வொருத்தர் இருதயத்தில் நினைக்கிறத ஆவியானவர் உடச்சு விட்டார்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரும் சர்ச்சில் என்ன செய்ய முடியாது. ஆமாம். ஆனால் நம்மை குறித்து அவர் ஒருபோது என்ன செய்யறதில்ல, அவர் விட்டு கொடுக்கறதே இல்லை. சாத்தான் கையில் விட்டு கொடுக்கல, மனுஷன் கையில் விட்டு கொடுக்கல, யார் கையிலையும் விட்டு கொடுக்கல. ஏன்னா அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அதை தான் சொல்றாரு, நீ காண்பாய். மார்த்தாலே ஏற்றுக்கொண்டபடியால், மரியாளே என்னை பற்றி கொண்டபடியால் காண்பாய், லாசருவே நான் உன் மேல அன்பாய் இருக்கிறபடியால் காண்பாய். ஒரு சில நிமிஷத்தில் முடிக்கிறேன். 2வது வார்த்தை நீ காண்பாய். 3 பேர், நான் 3 பேர் பார்ப்பாங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் பார்ப்பாங்க, பற்றி கொண்டவங்க பார்ப்பாங்க, அன்பு கூறப்பட்டவர்கள் மகிமையை பார்ப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசித்தால் காண்பாய். விசுவாசித்தால் எப்ப தெரியுமா சொல்லுவாரு? விசுவாசிக்க வாய்ப்பே இல்லாதப்பதான் விசுவாசிக்க என்ன செய்வாரு. அதனாலதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு இல்ல மனுஷன் கொடுத்தான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, வாக்குத்தத்தம் நம்புற மாதிரியே இருந்துச்சுன்னா அது மனுஷன் கொடுத்தது. வாக்குத்தத்தம் நம்புற மாதிரியே இருந்துச்சுன்னா மனுஷன் 300 மார்க் வாங்குவாய், இது வாக்குத்தத்தம் இல்லை. ஏன்னா நம்ம 289 வாங்குறோம் நமக்கே தெரியும் என்ன. அதனால இன்னொரு 11 மார்க்கு தான், அது பெருசு இல்லை, அது வாக்குத்தத்தம் இல்லை. ஆனால் நம்ம 450 வாங்குவோன்னு வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே ஒரு இது ஓவரா இருக்கு ஆண்டவரே. சகரியாவிட்ட நீ ஒரு குமாரனை பெறுவாய். சகரியா இது ஓவரா இருக்கு ஆண்டவரே. நாங்களே இந்த வருஷம் புது வருஷம் தீர்மானம் எடுத்தோம், இனி அந்த ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்றது. இப்போ போய் ஆண்டவர் குயிக் ஃபிக்ஸ் போட்டு ஓட்டிட்டாரு. நீ என் வார்த்தையை விசுவாசிக்காதபடியால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உட்காந்துட்டு சகரியாவில் என்ன செய்ய முடியல. இருக்கிறது எங்க? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப கர்த்தர் பேசுறாரு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸால சகரியாவால் என்ன செய்ய முடியல, ரொம்ப முடியல. மரியாள் வீட்டில் இருக்கிறா, பிரகாரத்துக்கு வெளியே. வீட்டில் இருக்கிறவட்ட கர்த்தர் சொல்றாரு நீ ஒரு குமாரனை பெறுவாயின்னு. உடனே இந்த அம்மா குதிக்கல, சாக்காவில். இது சொல்லுது, ஆண்டவரே புருஷனை அறியனை எப்படி ஆகும்? இவ கேட்கறது சந்தேகப்படல. ஆண்டவரே டீட்டெயில் சொல்லுங்க, எப்படி அதை நடத்த போறீங்க, எப்படி? உடனே தேவதூதன்னு சொல்றாரு, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிலையிடும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். டீட்டெயில் கேட்டிருந்தா சகரியாவுக்கு குயிக் ஃபிக்ஸ் போட்டிருக்க மாட்டார். இவர் டீட்டெயில் கேட்காம போங்க ஆண்டவரே சோக்கடிக்கிறீங்களா அப்படின்றதுனால, சோக்கு இல்லடா. ஏன்னா அவிசுவாசம் உள்ளவர்கள் வாயவே என்ன செய்யக்கூடாது, திறக்கக்கூடாது. யாராவது சர்ச்சில் பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா, வியாதின்னு சொன்னாங்கன்னா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னாங்கன்னா, இப்படி தான் பக்கத்து வீட்டாக்கா போன வாரம் சொன்னிச்சு, முந்தானேத்து தான் அடக்கம் பண்ணாங்கன்னு அந்த அக்காவை இன்னைக்கு அடக்கம் பண்ணிடாதீங்க.
நலமானதையும் பேசாமல் யாராவது பிரச்சனைன்னு வந்து சொன்னா கர்த்தர் இருக்கிறார் சிஸ்டர், ஆண்டவர் செய்வார் சிஸ்டர், என்ன கவலைப்படாதீங்க பிரதர், ஜெபம் பண்ணுவோம் பிரதர்னு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. அது மாதிரி வாயிலெல்லாம் வராது எனக்குன்னா தயவு செய்து வாயே வராமல். ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாயின் வார்த்தைகளால என்ன செய்வாங்க, அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் விசுவாசமான வார்த்தைகள். அதனால தான் ஆண்டவர், ஏன்னு நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவரை சகரியாவுக்கு இப்படி குயிக் விஸ் போட்டு விட்டு, இல்லாட்டி இவன் டெய்லி போய் எலிசபெத்துக்கிட்ட, எலிசபெத்து உண்மையாலுமே ஏதாவது இருக்கா, ஏதாவது அசைதா, மூமெண்ட் எதுவும் தெரியுதா, என்ன டெய்லி பேசி பேசியே அபாஷனில் கொண்டு போய் விட்டுருப்பான். அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, நீ வாயே என்ன செய்ய மாட்ட, உனக்கு துறக்கும். எப்போ திரும்ப துறக்கும், உன் புள்ள பிறந்து பேர் வைக்கிறப்ப தான் உன் வாய் என்ன செய்யும், துறக்கும். இவன் நம்ப முடியல, ஏன்னா விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் தான் சொல்றாரு, நீ விசுவாசித்தார். ஏன் விசுவாசிக்க முடியல, வியாதி. ஆண்டவர் நேசிக்கிறாரு, நீங்க வியாதி வந்துருச்சே. ஆண்டவர் நேசிக்கிறாரு, நீங்க கூப்பிட்ட ஒண்ணு வரலையே, வியாதி. தாமதம் எந்த அளவுக்கு ஆயிருச்சு, மரணத்துல போய் முடிஞ்சிருச்சு. அநேக நேரங்களில் ஆண்டவர் நேசித்தாலும் சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நினைத்தது போல் நடப்பதில்லை. கேள்வி வருது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம்? உனக்கு போராட்டம் வருவதினால் ஆண்டவர் உன்னை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. உனக்கு போராட்டம் வர்றதே ஆண்டவர் உன் மேல அன்பாய் இருக்கிறபடியால். எல்லார் வீட்டையும் பார்க்கல, யோபு வீட்டை தான் பார்த்தா. ஏன்னா அந்த வீட்டை தான் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு உண்பதாக இருக்கிறது. அதனால வந்த உடனே கேட்கிறாரு, ஏன்டா காம்பவுண்டை எட்டி பார்த்த? இவன் வீட்டை பார்த்தது எனக்கு பெருசு இல்லைங்க, ஆனா இவன் பார்த்தத உடனே விசாரிக்கிறாரு, என் புள்ள வீட்டை எதுக்கு எட்டி? யோபு வீட்டை பழைய ஏற்பாட்டில் எட்டி பார்த்ததுக்கே ஏன்டா எட்டி பார்த்தன்னு கேட்குறாருன்னா, இப்போ புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய புது உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நம்முடைய எல்லைக்குள்ள சத்துரு கண்ணமிட்டானால் அவனை கேட்காமலா இருப்பாரு? பிரச்சனை எனக்கு வருதுனாலே அது எதை திரும்ப சொல்லுது, ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறாரு, அதான் பிரச்சனை வருது. ஏன்னா அவர் என்னைய டார்கெட் பண்ணா பிசாசு என்னை என்ன செய்வான், டார்கெட் பண்ணுவான். யார் மேல் தேவனுடைய கண் இருக்கிறதோ அவர்கள் மீது சத்துனுடைய கண்களும் இருக்கும். அதனாலதான் லாசருவே எல்லாருக்கும் வியாதி வரல, உனக்கு மட்டும் வியாதி. அந்த வீட்டில் நீ தான் ரொம்ப பிடிச்சவன், ஆனா உனக்கு தான் வியாதி. கூப்பிட்ட ஒண்ணு வேற வரல. நம்ம என்ன நினைப்போம், கூப்பிட்ட ஒண்ணு வந்துட்டா அன்பா இருக்கிறாருன்னு. ஆனா அவர் வராததுக்கு காரணமே என்னன்னா, something he has in his mind, ஏதோ ஒன்றை அவர் மனதில் வைத்திருக்கிறார். அவருடைய யோசனை பெரியது, அவருடைய திட்டம் பெரியது. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் கேட்ட ஒன்றை கொடுத்தா கையில் இருக்கிறத பையில் இருக்கிறத கொடுக்குறாருன்னு அர்த்தம். கேட்ட ஒன்றை கொடுக்கலன்னா அவர் உங்களுக்காகவே ஏதோ ஒன்றை உருவாக்கி சிருஷ்டித்து உங்களுக்கு அவர் கொடுக்க போகிறார். கேட்ட உடனே ராகேலுக்கு புள்ள கிடைக்கல, ஆனா கொடுத்தது அந்த வீட்டினுடைய போஜனத்தை தீர்மானம் பண்ணுகிற யோசேப்பாய் கொடுத்தார். கேட்ட உடனே என்ன, மனோவாவுக்கு புள்ள கிடைக்கல, ஆனா கொடுக்கப்பட்ட பிள்ளை இஸ்ரவேலின் நியாயாதிபதியாய் விளங்கினான். கேட்ட உடனே அன்னாளுக்கு புள்ள கிடைக்கல, ஆனா கொடுத்தார். அந்த பிள்ளை தான் முதல் பெயர்சபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டான். கேட்ட உடனே என்ன, எலிசபெத்துக்கு புள்ள கிடைக்கல, ஆனா கிடைச்ச புள்ள எப்படிப்பட்ட புள்ள, இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற அளவுக்கு உயர்த்தப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட தீர்க்கதரிசி. கேட்ட உடனே கிடைச்சா சாதாரண ஆசீர்வாதம், கேட்க உடனே கிடைக்காம தாமதமாய் வருகிறது என்று சொன்னால்
My delays are decorated by the purpose and the power of God. என் வாழ்க்கையின் தாமதங்கள் அவர் வல்லமையினாலும் அவருடைய திட்டத்தாலும் அலங்கரிக்கப்படுகிறது. அதை அலங்கரிக்கிறார். He is beautifying. கேட்ட உடனே வேலை கிடைக்கலையா, சம்திங் ஸ்பெஷல் இஸ் ஆன் மை வே. கேட்ட உடனே கிடைக்கலையா, ஏன்னா சம்திங் ஸ்பெஷல் இஸ் ஆன் மை வே. ஏதோ ஒன்றை எனக்காகவே, ஏன்னா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறதை கொடுக்கிறவர் அல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து உருவாக்கி எனக்காக தரக்கூடிய சர்வ வல்லமையுடையவரை நான் ஆராதிக்கிறேன். 2024 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன், கிடைக்கலன்னா 26ல சம்திங் பெஸ்ட், சம்திங் which you have not seen, which you have not imagined. நீ நினைத்திராதவைகள், நீ யோசித்திராதவைகள். அதனால தான் அவர் சொல்றாரு, என்ன, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ ஜெபம் பண்ணு, ஆனா நான் பதில் கொடுக்குறப்போ மண்டை குழம்புற மாதிரி என்ன செய்வேன், பதில் கொடுப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா? புரிஞ்சவங்களுக்கு தான் கைத்தட்டு வந்திருக்குது. ஏன் தெரியுமா? நான் என் மண்டையில் இருக்கிற அறிவெல்லாம் வச்சு ஒரு ஜபத்தை பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆனா அவர் பதில் கொடுக்குறப்ப என் மண்டை என்ன செஞ்சிரும், குழம்பிரும். கிரகிக்க முடியாதவைகளையும், ஆராய்ந்து முடியாதவைகளையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும், எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஏன்னா நான் நினைக்கிற மாதிரியே செய்யறதுக்கு அவர் என்ன என் வீட்டுக்காரரா? நான் நினைக்கிற மாதிரியே செய்யறதுக்கு அவர் என்ன மாமியாரா? நான் நினைக்கிற மாதிரியே செய்யறதுக்கு நான் பெத்ததா இல்லை என்ன பெத்ததா? அவர் என்னை உருவாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், அவர் சர்வ வல்லமையுடையவர். அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள், அவருடைய அறிவு ஆராய்ந்து முடியாதது. காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குன்னா, விரும்பினது விரும்பின விதத்தில் வராது, நான் எதிர்பார்த்ததை விட. ஏன்னா அவர் ஸ்டைல என்ன தெரியுமா? வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படியே நமக்கு பதிலளிக்கிறவர். தாமதமாகிவிட்டது, இழப்பு, மரணத்துல போய் அதான் விசுவாசிக்க முடியல. செத்துட்டான், எப்படி விசுவாசிப்பேன்? when there is no chance, that is a beautiful chance for God. எப்ப வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறீர்களோ, ஏன்னா சில நேரத்துல நோ சான்ஸ் ஆகிற வரைக்கும் அமைதியா இருப்பார். மரியாள், இயேசுவோட அம்மா, என்ன தெரியுமா சொல்லிச்சு? அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டது, என் வேலை இன்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டி காலி ஆகல. கர்ச்சாடி என்ன செய்யல, வெயிட் பண்றாரு. எதுக்கு? ஏன்னா இருக்கும் போதே செஞ்சிட்டா, இருக்கிறதுல தண்ணியை ஊற்றி கலந்துட்டாரு, மிக்சிங் பண்ணிட்டாரு, அவர் ஏதோ பண்ணிட்டாருன்னுவாங்க. அதனால என்ன செய்யறாரு? இப்ப கர்ச்சாடி காலி ஆகும். நம்ம காலி பண்ணலன்னா சில நேரம் அவரே வந்து செய்வாரு, கவுத்துருவாரு. 2025 சிலர் கர்ச்சாடி எல்லாம் ஆண்டவர் கவுத்திருப்பாரு. கவுத்தோன்னா உங்க மூஞ்சி என்ன செஞ்சிரும்? அப்படியே கவுந்துரும். ஐயோ கவுத்துட்டாரே. கவுக்குறது காலியாக்குறதுக்கு இல்ல, புது ரசத்தால், இதுவரை நீ பார்க்காத ரசம், இதுவரை நீ ருசிக்காத ரசம், இதுவரை யாரும் கேட்டறியாத ரசம், இதுவரைக்கும் குடித்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு திகைக்கிற வியக்கிற ஒரு ரசத்தை உன் கற்சாடிகளில் வார்க்கும்படிக்குத்தான். என் வறுமை வெறுமைக்காக அல்ல, அவரின் அருமையை நான் அறிந்து கொள்ளும்படி, அவருடைய மகிமையை என் கண்கள் காணும்படி. அதை சொல்லிட்டு தான் கடைசியா சொல்றாரு, நீ காண்பாய், விசுவாசித்தால் காண்பாய், மகிமையை காண்பாய். அவர்கள் பார்க்க விரும்பின மகிமை என்ன மகிமை தெரியுமா? சுகமாக்கும் மகிமை. நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் வியாதியை சுகமாக்கி விட்டுருவாரு. இயேசுக்கு என்ன தெரியுமா? அது எப்படி தெரியும்? பெத்தானியால இருக்கிறவெல்லாம் சொல்றான், அவர் குருடர் கண்களை திறந்தவர். இவனையும் சாகாமல் செஞ்சிருக்கலாம் இல்லையா?
அப்போ குருட்டுக்கண்ணு திறந்தது பெத்தானியாவுக்கே தெரியும், செவிட்டுக்காது கேட்டது பெத்தானியாவுக்கே தெரியும், வியாதியஸ்தர்கள் சுகமானது பெத்தானியாவுக்கே தெரியும். ஆனால் பெத்தானியா இதுவரைக்கும் பார்க்காதது என்ன தெரியுமா? செத்தவன் உயிரோட எழும்புனதை பெத்தானியா பார்க்கல. நீ கண்ட மகிமையை காண விரும்புகிறாய், நீ ருசித்த மகிமையே நீ ருசிக்க விரும்புகிறாய், நீ பருகின ரசத்தையே திரும்ப பருக நினைக்கிறாய். ஆனால் மரியாளே, மார்த்தாளே, லாசருவே, நீ நினைத்ததை அல்ல, நீ பருகினதை அல்ல, நீ விரும்பினதை அல்ல, அதிலும் மேலானதை நான் உனக்கு, அதிலும் மேலான மகிமையை நீ காண்பிக்க அல்லது நீ பார்க்க விரும்பின சுகமளிக்கும் மகிமை அல்ல, என் உயிர்த்தெழுதலின் மகிமையை பெத்தானியாவில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறதை நாம் பார்க்க விரும்புவோம். ஆனா கர்த்தர் சொல்வாரு, நீ அல்ப, நீ சில நேரம் என் வார்த்தை கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அது எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் கோபத்தில் நம்மளை என்ன செய்யறது? அற்ப விசுவாசிகள் என்னார்ல, அதை தான் நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறேன். நம்ம அல்பங்க, அதனால நம்ம திட்டமே எப்படி தான் இருக்கும்? அல்பத்தனமாக இருக்கும். ஆபிரகாம் சொல்கிறான், இந்த எலியேசர் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்தெடுக்கலான்னு பார்க்குறேன். சாராள் சொல்கிறா, இந்த ஆகார் இருக்கிறா, பெத்தெடுக்கலான்னு பார்க்குறேன். இவர் தத்தெடுக்கிற ஐடியாவில், அந்த அம்மா ஆகார் மூலமாக பெத்தெடுக்கிற ஐடியாவில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அல்பையே, நீ கூடாரத்தில் இருந்தினா இப்படி தான் எலியேசரை பார்ப்ப, நீ கூடாரத்தில் இருந்தினா இப்படி தான் ஆகாரை பார்ப்ப. உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா, மேலே பாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்குவேன், கீழே பாரு, கடற்கரை மணலை போலாக்குவேன். ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, உன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்து உன் வீட்டுக்காரரே பார்த்துன்னு வச்சுக்குவேன், கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆயிரும். ஏன்னா நீங்கள் சும்மா தான் பார்ப்பீங்க, எதுக்கு மூஞ்ச பார்க்குற அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். நீங்களும் பார்த்தா என்ன தான் இருக்குதுங்க அப்படின்னு. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும்? கொஞ்ச நேரத்தில் ஒரு அக்கினி பயங்கரமாக இறங்கிடும். இப்போ தானே பாங்கினீங்க அக்கினின்னு, ஏனியா எலியாவின் தேவனே அப்படின்னு. அங்கே எலியாவின் தேவன்லாம் வரவே தேவையில்லை, அபிஷேக பாட்டும் தேவையில்லை, கொயர் தேவையில்லை, பாஸ்டரும் தேவையில்லை. பார்வையில் அக்கினி என்ன செஞ்சிடும்? கூடாரத்துக்குள்ளே உக்காந்துருந்தா. அதனால தான் ஏன் நம்ம குடும்பத்திலலாம் சண்டை வராமல் இருக்கு சொல்லுங்க? டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றதுனால. வேலைக்கு போகாமல் கொரோனாவில் இருந்தப்பெல்லாம் பயங்கர சண்டை வந்துச்சாமா. ஏன்னா நம்ம வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தோம்னா திடீர்னு கல்யாணத்தன்னைக்கு மாமனார் சொன்னது, கல்யாணத்தன்னைக்கு மாமியார் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து உங்கள் அப்பா அன்னைக்கு என்ன சொன்னா அப்படின்னு ஆரம்பித்து பயங்கர கலவரத்தில் போயிடும். டெய்லி எதுக்கு ஆண்டவர் நம்மளெல்லாம் வேலைக்கு கொடுத்து வேலைக்கு அனுப்புகிறாருன்னா சண்டை போட. ஏன்னா போயிட்டு வர டயர்டில் சண்டை போடுற டைம் இல்லை, சாப்பிட்டுட்டு தூங்குனா போதும் அப்படின்னு இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் தயவாய் காக்கிறார். இவர்கள் காண விரும்பின மகிமை அல்ல, இவங்க பார்க்காத ஒரு மகிமையை, மேலான மகிமையை, அதை தான் ஆண்டவர் அங்கே காமிக்க விடும். அன்பான தேவ பிள்ளையே, அதான் சொல்றார், நீ காண்பாய், விசுவாசித்தால் காண்பாய், மகிமையை காண்பாய். என்ன மகிமை? நீ பார்க்க விரும்பின மகிமை அல்ல, நான் காண்பிக்க விரும்புகிற மகிமை, நான் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆபிரகாமே, எலியேசரும் என் பிளான் இல்லை, என்ன இஸ்மவேல் என் பிளான் இல்லை, என் பிளான் ஈசாக்கு. உனக்காகவே ஒரு ஈசாக்கை, ஒரு நகைப்பை, ஒரு சிரிப்பை உனக்காக என்னால் உருவாக்க முடியும். அது உனக்கு தெரியாது. நீ கையில் இருக்கிறத, உன் கூடாரத்தில் இருக்கிறத, உன் பையில் இருக்கிறத வச்சு நீ யோசிக்கிற. ஆனால் நான் யோசிக்கிறது என்னுடைய அனந்த ஞானத்தின்படி திட்டமிட்டு உனக்கு அருளுகிறவ. அது மாத்திரம் இல்லை, அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லாசருவே, இது வரைக்கும் பெத்தானியாவில் தான் உன்னைய தெரியும், லோக்கல் பாய். ஆனால் இப்போ உன்னை உயிரோடு எழுப்பின பிறகு நீ இன்டர்நேஷ்னல் பாய் ஆயிடுவ. ஏன்னா பைபிள் சொல்லுது, அடுத்த அதிகாரத்தில் 12 அதிகாரத்தில் இயேசுவை பார்க்கும்படி மாத்திரம் அல்ல, அவர் உயிரோடு எழுப்பின லாசருவை காணும்படி ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லாசருவே, இப்போ லாசர்கிட்ட போய் கேட்குறீங்கன்னு மைக்கு கொடுத்து, லாசர் எப்படி ஐயா நீங்கள் ஃபேமஸ் ஆனீர்கள் அப்படின்னா அவன் சொல்லுவான், எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு போயிடுறேன், ஃபேமஸ் ஆகலைங்க. கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன், ஃபங்க்ஷனில் நான் ஃபேமஸ் ஆகலை. காது குத்து கூட போயிருக்கிறேன்,
ஃபேமஸ் ஆகல. எத்தனையோ பெருவிழாக்கெல்லாம் போயிருக்கிறேன், ஃபேமஸ் ஆகல. ஒரு 4 நாள் கல்லறைக்கு போனேன், பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டேனா அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னங்க கல்லறைக்கு போய் ஃபேமஸ் ஆனீங்களா? நாரி போய் ஃபேமஸ் ஆனீங்களா? நார்னதுனால ஃபேமஸ் ஆகலங்க, செத்ததுனால ஃபேமஸ் ஆகலங்க. செத்து கிடந்த நாரி கிடந்த என்னை நோக்கி ஒரு சத்தம் வந்தது, லாசருவே வெளியே வா என்று. அந்த சத்தம் என்னை மாற்றிவிட்டது. நேற்றைக்கு கல்லறைக்குள் நாரி கிடந்தேன், 12 அதிகாரம் 3 வசனத்துல. இன்னைக்கு அடுத்து என்னன்னா, அந்த தைலத்தினால், அந்த நறுமணத்தினால் வீடு முழுவதும் நிறைந்திருந்தது. நேற்றைக்கு நாற்றத்தில் இருந்த லாசருவை இன்றைக்கு வாசனையில உட்கார வச்சது லாசருவே வெளியே வா என்கிற அவருடைய ஜீவனுள்ள சத்தம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமை என்ன மகிமை தெரியுமா? மேலான மகிமை. என் மகிமை என்ன மகிமை தெரியுமா? சாட்சியாக்கும் மகிமை. இப்போ உங்கள் கையில் மைக்கை கொடுத்து சாட்சி சொல்ல சொன்னால் எதை திரும்ப சொல்லுவீங்க? போன வருஷம் வந்த பிரச்சனையை தான் சொல்லுவீங்க. அந்த பிரச்சனை வந்தது, கர்த்தர் என்னை விடுவித்தார். அந்த வியாதி வந்தது, கர்த்தர் என்னை சுகமாக்கினார். அவர்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள், கர்த்தர் என்னை கனப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்டர்டேஸ் ப்ராப்ளம் டுடேஸ் டெஸ்டிமனி. நேற்றைக்கு பிரச்சனை, அதுதான் இன்னைக்கு சாட்சி. அப்ப இன்னைக்கு பிரச்சனை, நாளைக்கு. அப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது பிரச்சனை இல்லை, இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மை டெஸ்டிமனி. இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனை நாளைக்கு எனக்கு சாட்சி. இன்னைக்கு நான் படுகிற அவமானம் நாளைக்கு எனக்கு சாட்சி. இன்னைக்கு நான் வடிக்கிற கண்ணீர் நாளைக்கு எனக்கு சாட்சி. இன்னைக்கு கண்ணீர் என்ன நம்ம தைரியமா சொல்லலாம். அண்ணால் தைரியமா சொல்றான், என் கண்ணீரை பார்த்து கேவலமா நினைக்கிறியா பெண்ணினாலே? இன்னைக்கு அது கண்ணீர், நாளைக்கு ஓ முன்னாடி நிக்கிற சாமுவேல் அந்த கண்ணீர் தான். அதுதான் என் சாட்சி, அதுதான் என் அனுபவம். மேலான மகிமை, சாட்சி அளிக்கும் மகிமை. அது மாத்திரம் இல்ல, இயேசு கண்ணீர் விட்டார். லாசர் கல்லறைக்கு முன்னாடி நின்று இயேசு, பைபிள்லே குட்டி வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். கேட்குறேன், எவ்வீர் வீட்டில் போயிட்டு அழுவாத இயேசு, சின்ன புள்ள செத்து இருக்குது என்ன, இது வரைக்கும் ஒரு சுகத்தை பார்க்காத ஒரு புள்ள அங்கே அழுவல. வாலிபனை பார்த்துட்டு அழுவல, அழாதேன்னு தான் சொன்னார் அம்மாவை. கல்யாணம் கூட முடிக்காமல் அந்த பையன் செத்து போயிட்டான். அதை பார்த்து என்ன செய்யல, அல்ப வயசில் போயிட்டானே, அங்கெல்லாம் வராத அழுக லாசரு கல்லறையில் மட்டும் ஏன்? பைபிள் சொல்லுது, எல்லாரும் சொல்கிறாங்க, அவர் எவ்வளவாய் அவனை நேசித்தார். அது நேசித்தது மட்டும் இல்லைங்க, கடைசியே சொல்லி நான் முடிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறோம். இயேசு கண்ணீர் விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்ததை எழுப்ப போகிறாருல்ல, அப்புறம் எதுக்கு அழுவணும்? அடுத்து எழுப்ப போகிறாரு, அப்புறம் எதுக்கு அழுவணும்? அவர் அழுததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு ஏன் அழுதார்? லாசருவே, வியாதி வந்ததுனால நீ செத்துட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வராததுனால நீ செத்து போயிட்டேன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் உன் மேல அன்பா இருந்து உன்னை கைவிட்டுட்டேன், அதனால தான் நீ செத்து போயிட்டேன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீ செத்தது எதுக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பிறக்கும் பொழுது ஒரு மரியாள் தேவைப்பட்டாள், அவள் மூலமாய் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன். இப்போ நான் மரிப்பதற்கு ஒரு கருவி தேவை, ஒரு சம்பவம் தேவை. என் மரணத்தை தூண்டுகிற ஒரு காரியம், என் நேரம் வந்துருச்சு. இப்போ என் மரணத்துக்கு நான் ஆயத்தமாயிட்டேன். இந்த மரணத்தை துவக்குகிற ஒரு வேலையை நான் செய்ய போகிறேன். அது யாரை வச்சு திரும்ப செய்ய போகிறேன்? என் 12 சீஷரில் ஒருத்தரை வச்சு நான் பிளான் பண்ணல, நான் ரொம்ப நேசிக்கிற ஒன்றை வச்சு தான் நான் பிளான் போட்டிருக்கேன். என்ன பிளான்? நீ வியாதிப்படுவ, அப்போ எனக்கு மெசேஜ் வரும், நான் உடனே வரமாட்டேன், அதனால் நீ செத்துருவ. செத்த பிறகு நான் வந்து உன்னை உயிரோட எழுப்புவேன். உயிரோட எழுப்புன உடனே மொத்த உலகமும் என் மீது என்ன செய்யும்? திரும்பும். எல்லாருடைய கண்ணு என் பக்கம் திரும்பும். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. உடனே வேத பாரகர், பரிசேயர்கள், அன்னா, காய்பா எல்லாரும் இயேசுவை கொலை செய்ய
ஆலோசனை பண்ணினார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? லாசருவே, நீ வியாதியால் மரிக்கல. லாசருவே, நான் வராததுனால மரிக்கல. லாசருவே, நீ திட்டமிட்டு மரித்திருக்கிறாய். என் மரணத்திற்கு ஆரம்ப புள்ளியாக உன் மரணத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, உன்னைய என்னோட திட்டத்தில் ரகசிய பார்ட்னராக நான் சேர்த்துருக்கிறேன். அதை நினச்சி தான் இயேசு அழுகுறாரு. இது யாருக்குமே தெரியாது, லாசருக்குமே தெரியாது, மரியாளுக்கு தெரியாது, மார்த்தாளுக்கு தெரியாது. அன்பான தேவ பிள்ளையே, தேசத்தில் ஒரு பெரிய அசைவை தேவன் கொண்டு வரப்போகிறார். ஒரு மாபெரும் எழுப்புதல் நக்கினி தேசத்தில் ஊற்றப்பட போகிறது. நம்ம சூலூரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு சிறு கூட்டமாக யாருக்கும் தெரியாத ஒரு மூலையில் நாம் அமர்ந்திருந்தாலும் நம்மை ஆண்டவர் அவருடைய எழுப்புதலின் திட்டத்தில் ரகசிய பார்ட்னர்ஸா, ரகசிய பங்காளியாக அவருடைய திட்டத்தில் உங்களையும் என்னையும் தேவன் இணைத்திருக்கிறார். எனக்கு அவர் காண்பிக்கிற விரும்புகிற மகிமை மேலான மகிமை, சாட்சியாக்குகிற மகிமை. மூன்றாவது, அவர் என்னை பங்காளி ஆக்கும் மகிமை. He has incorporated me into his plan. அவர் என்னை, அற்பமான என்னை, பெத்தானியாவை சேர்ந்த என்னை, அம்மா அப்பா இல்லாத என்னை அவருடைய பரலோக திட்டத்தில், இரட்சிப்பின் திட்டத்தில், மேன்மையான திட்டத்தில், கல்வாரி திட்டத்தில் என்னை சேர்த்திருக்கிறார். எங்கோ பிறந்தேன், எங்கோ வளர்ந்தேன், எப்படியோ இருந்தேன், ஆனால் இன்னைக்கு அவர் பிள்ளையாய் நான் மாறி இருக்கிறேன். அதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய கண்கள் என்னை கண்டது. அவருடைய கண்கள் என்னை கண்டது. அவருடைய கண்கள் என்னை கண்டது. அப்படி எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். நீ உன்னால விசுவாசிக்க முடியுமா? அவருடைய கண்கள் உங்களை கண்டிருக்கிறது. 2 கைகளையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என்னை கண்டிருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான Thank you, Lord. உயிர் வாழ்கின்றேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேனப்பா. மேலான மகிமையை, என்னை சாட்சியாக்கும் மகிமையை, என்னை பங்காளியாக்குகிற மகிமையை,
என் கண்கள் காணும்படி, ஏற்றுக்கொண்ட என் கண்கள் காணும்படி, பற்றி கொண்ட என் கண்கள் காணும்படி, அன்பு கூறப்பட்ட என் கண்கள் காணும்படி, என்னை பகைத்தவர் நடுவே, என்னை வெறுத்தவர்கள் நடுவே, என்னை அற்பமாய் எண்ணினவர்கள் நடுவே, தூக்கி வீசி எறிந்தவர்கள் நடுவே என் கண்கள் மகிமையை காணும்படி நீ செய்ய போகிறபடியால் நான் உங்களை விசுவாசிக்கிறேன் தகப்பனே. நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்பா. நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை விசுவாசிக்கிறேன். வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்பா. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. நான் உங்களை நம்புறேன். நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேளையிலும் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி. எங்களை உயிரோடு எழுப்பும்படியாக நீ கடந்து வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அநேக காரியத்தை மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட எங்க வாழ்க்கையில திரும்பவும் உயிரோடு எழுப்பி சாட்சியாய் நிற்கும்படியாக எங்களை முன்னிறுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சாட்சி அநேகரை எழுப்பக்கூடிய சாட்சிகளாக, அநேகரை ஆமை பார்க்க வரக்கூடிய சாட்சிகளாக கர்த்தர் எழுப்பின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அருமையான தாசன் மூலமாகி கொடுத்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் இன்னும் ஆஸ்வதிப்பீராக. எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இந்த 5வது நாள் கூட்டத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட பேச போற கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றையும் கர்த்தரில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக்க நமக்கு அனைத்தும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமுள்ள அவர் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னென்றும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.